அஞ்சு குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாவை படுத்த அடையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஜீவிப்பு சித்த குணநந்தன கல்பவல்லி ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾ ಕರುಣಯಾ ಕಮಲಮಿವಾನ್ಯಾಂ ಗುರಾತ್ಮನನ್ಯ ಶರಣಃ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ஆண்டாள் திருவடிகளே சரணம். வணங்கும் துறைகள் பலபலமாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலமாக்கின்னு நம்மாழ்வார் திருவிருத்தம்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்திலே பாடுகிறார். அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அவரவருக்கு ஒரு மதம், அவரவருக்கு ஒவ்வொரு கடவுள், அது எல்லாரும் கொண்டிருக்க வேண்டியது தான். ஆனால் அந்த அபிமானம்ன்ற அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அபிமானம்ன்றது என்ன பண்றது, அந்த பற்று மதப்பற்றுன்றது சில சந்தர்ப்பங்களிலே நமக்கு நம்ம மதமே உயர்ந்தது தானோ அப்படின்னு ஒரு தோற்றத்தை விளைவிக்கிறது. மதம்னா எந்த மதம்னு வச்சுக்கலாம், மதம்னா என்னுடைய கருத்துன்னு வச்சுக்கலாம். என்னுடைய கருத்து தான் சிறந்த கருத்துன்னு நான் நினைக்கலாம். ஆனால் பிறருக்கு அதுல ஒத்துப்போகாத இருக்கலாமே. அப்ப என்ன இருக்குது, முரண்பட்ட கருத்துக்கள் ரெண்டு பேருக்கு ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஏற்படுறது, மனஸ்தாபம் ஏற்படுறது, இல்ல நன்மையிலையும் முடிகிறது. ஆண்டாள் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, நேற்றைய பாசுரத்திலே, அதாவது நேற்றுக்கு அனுபவிச்ச பாசுரத்திலே மனத்திக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் ராமனுடைய பெருமையை பாடினார்கள். அப்ப பாடின உடனே பாடின இடம் திருவாய்ப்பாடி, கண்ணனுக்குன்னே ஏற்பட்டிருக்க ஊர், கண்ணன் பெருமையை பறைசாற்றக்கூடிய பிரதேசம் அது. அப்படின்னா அந்த இடத்துல ராமன் பெருமையை பாடினால் தாங்குவார்களா? அப்போ ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டது அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நான் காட்டுகிறார். என்னன்றது மேல சொல்றேன். ஆனால் இப்படி இருந்தாலும் ஆண்டாளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்து அவரிடத்துல நீ எப்பப்பெல்லாம் பிறக்கிறியோ 7 பிறவிக்கும் உனக்கு நாங்கள் நீ பிறக்கும் போதெல்லாம் நாங்களும் உனக்கு தொண்டு புரிய வேணும் அப்படின்றதான் இந்த திருப்பாவையின் மூலம் அவள் அடைய வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பயனாக இருக்கிறது. அதனால என்ன பண்ற, அதுக்கு அனுகுணமாக தான் மட்டும் அனுபவித்தால் போதாது. அதனால பல பாகவதர்களை அழைத்து செல்கிறாள். ஏன் அப்படிதான் அழைத்து செல்லணும்னா, அவளுடைய தகப்பனார்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள் தெரிவித்த கருத்து அது தானே. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாயின்னு ஆண்டாளுக்கு ஒரு விசேஷனம் அடைமொழி எழுகிறார்கள். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் பிறந்தாள் அப்படின்னா 5 குடின்னு ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். 5 குடின்னா இந்த ஆழ்வார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் எப்பொழுதும் இந்த பெருமானுக்கு என்ன வருமோ பயப்படக்கூடியவர்கள். அஸ்தானே பயசங்கிகள்னு சொல்லுவார்கள். அஸ்தானே பயசங்கிகள்னா அவருக்கு பொதுவாக பெருமானுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் என்ன பண்றா, இவர்கள் எல்லாம் ஒரு எம்பெருமான் தரத்திலே இருக்கிற பக்தி பிரேமத்தினாலே அந்த எம்பெருமானுக்கு ஏதாவது தீங்குகள் நடக்குமோன்னு பயப்படுகிறார்கள். அப்போ அஸ்தானே பயசங்கிகள்னா நடக்காத தீங்குக்கு நடக்குமோன்னு ஒரு சந்தேகம் கொள்வதற்கு பேர் அஸ்தானே பயசங்கிகள்னு பேர். அதனால
எந்த ஆழ்வார்ல இருந்து குறிப்பிட்டு சொல்லணும், எல்லா ஆழ்வார்களுக்கும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடணும், அவன் நன்றாக இருக்க வேணும், அவனுடைய மங்களங்களை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே ஆழ்வார்கள் பார்த்தா 5ன்னு சொல்லக்கூடிய காலத்துல இன்னொரு விஷயமும் நிர்வாகம் பண்ற, வேற விஷயமா தெரிகிறது. 5 குடின்னா 5ன்றதை எண்ணிக்கையா வைத்து ஆண்டாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூர்வர் 5 பேர், அந்த 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் பிறந்தாடிவள்னு சொல்லக்கூடியதா இருக்கும். அப்படி என்ன 5 குடி அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் முதலாழ்வார்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு குடி அயோனிஜர்கள்னு அவருக்கு பிறவி அற்றவர்கள். திருமழிசை ஆழ்வார் பிரம்பன் குடியிலே தோன்றினார், பிராமண குலத்திலே பிறந்தார், பிரம்பன் குடியிலே வளர்ந்தார். அப்புறம் நம்மாழ்வார் வேளாளர் பிறப்பிலே பிறந்தார். அது மேலே குலசேகர ஆழ்வார் கத்திரிய வம்சத்திலே ஒரு ராஜகுலத்திலே பிறந்தார். பெரியாழ்வார் ஆண்டாளுடைய திருத்தகப்பனார், அவர் பிராமண உறவிலே வந்தார்னு 5 குடிகள் சொல்லி 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் இவள் பிறந்தாள்னு தெரிவிக்கிறார்கள். பேசலான்னு கத்துறது, பேசினா பிடிக்கிறதுக்கு போல. அப்படிப்பட்ட 5 குடிக்கு சந்ததியாய் மகளாய் தோன்றினவள் இல்லையா ஆழ்நாள். அதனால என்ன பண்றா அப்படின்னு கேட்டால், அந்த தன்னுடைய தகப்பனார்களாய் இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய கருத்துக்களை தானும் அப்படியே அதை கடைப்பிடிக்க வேணும்னு நினைக்கிறாள். அதுக்கு அனுகுணமாகத்தான் ஆழ்வார்கள் சொன்ன விஷயங்கள், வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் படிந்து தெரிவிக்கிறார். பகவானை அடைய வேணும்ன்ற முயற்சியிலே நாம தனியா போய் அதுல மாட்டிக்க கூடாது. அதனால என்ன பண்றாள், பல பேரை அழைத்து கொண்டு செல்ல வேணும். பாகவதர்களுடைய உசாத்துணையினோட அந்த பகவானை அனுபவிக்கக்கூடிய கைங்கரியத்திலே ஒரு காரியத்திலே இழிய வேணும்னு ஆழ்வார்கள் தெரிவித்த கருத்தை ஆண்டாள் அப்படியே அதை நெறிமுறைப்படுத்துகிறாள், இல்லே அதே வழியிலே நடக்கிறாள்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படி பல பெண்களை 10 பெண்களை எழுப்ப போகிறார்கள்னு கீழே தெரிவித்தேன். 8 பெண்களை எழுப்பியாச்சு, 9வது பெண்ணை எழுப்பணும். எழுப்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு விசேஷம் விடுகிறாள். பிள்ளாய், பேய் பெண்ணே, கோதுகலமுடைய பாமாய், மாமான் மகளே, நற்செல்வன் தங்காய் எல்லாம் பல பேர்களை இட்டு அழைக்கிறார்கள். அதே ரீதியிலே இன்னைக்கு எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள், அவளுக்கு என்ன ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறாள்னா, போதரி கண்ணினாய்னு ஒரு அடைமொழி காட்டுகிறாள். எதனால அப்படி சொல்லப்படுறாள்னா, அவள் நல்ல பேர் அழகு கண்ணழகு படைத்தவளாய் இருக்கிறாள். கண்ணழகு படைத்ததுனால என்ன இருக்கு, ரொம்ப நான் கண்ணழகு படைத்தவனாய் இருக்கேன்னு அவளுக்கு தன்னுடைய கண்ணழகின் பேர்லயே ஒரு அபிமானம், என்ன சொல்லணும்னா கர்வம்னு கூட சொல்லலாம். அந்த கர்வத்தினாலே என்ன பண்றா அவள், நான் இருந்த இடத்திலே எல்லாரும் என்னை வந்து சேர வேணும், நான் யாரையும் வந்து குறித்து நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பு நோக்கணும்னு யாரையும் பார்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பகவானை அடையணும்னு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, என்னை அடைய வேணுமானால் பகவான் வந்து விட்டு போகிறான், என்னை அடைவதுதான் அவனுக்கு பேரு, ஏன்னா நான் தான் சொத்து, அவன் சுவாமி அப்படின்றதுல ரொம்ப திடமான உறுதி கொண்டவளாய் இருக்கிறாள் அப்படின்னு காட்டுகிறார்கள். அப்ப கீழ்பாசுரத்துல என்ன தெரிவித்தார்கள், கடைசியில முடிக்க, மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான ராமனுடைய கதையை பாடினார்கள். இதை கேட்டுன்றதா கேட்கிறார், இந்த இடத்துல ராம கதையை சொன்னார் உண்டோன்னு கேட்கிறார். உடனே வெளியில வந்திருக்கக்கூடிய ராம கதையா, ராம விருத்தாந்தமும் சொன்னோம், ராமன் கதை மட்டுமா நாங்க சொன்னோம், ராம விருத்தாந்தமும் சொன்னோம், கிருஷ்ண விருத்தாந்தமும் சொன்னோம், ஸ்ரீ ராமாயணமும் சொன்னோம், மகாபாரதமும் சொன்னோம், ஸ்ரீ பாஞ்சராத்திரமும் சொன்னோம், எல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். இதுவரைக்கும் சொல்லிருக்கக்கூடிய பாசுரங்கள்ல எல்லாத்தையும் தெரிவித்தோம்ன்றார்கள். கீழ்வானம் வெள்ளன்ற பாசுரத்திலே கிருஷ்ணனுடைய வைபவத்தை சொன்னோம். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் கிருஷ்ண விருத்தாந்தம் சொன்னோமே.
கீழே கனைத்திலங்கத்திருமையாலே ராமனுடைய சரித்திரங்களை எல்லாம் சொன்னோமே. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கிரியான்னு சொன்னோமே. மேலே வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினைன்னு சொல்லி எம்பெருமானுடைய அந்த பார்க்கடலிலே அவன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதுனாலே அந்த பாஞ்சராத்திரம் சொன்னோமே. பாஞ்சராத்திரம் ஆகமன், பகவத் சாஸ்திரம் பாஞ்சராத்திரம் எம்பெருமானாலே 5 ராத்திரிகளிலே பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டது. அங்கிருந்து அப்படியே பரம்பரையா வரக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார்கள். அந்த பாஞ்சராத்திரத்துக்கு எப்பவும் எதுல நோக்குன்னா அந்த வியூகம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே நோக்கா இருக்கக்கூடியது அந்த பாஞ்சராத்திர ஆகமம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படி எல்லாத்தையும் சொல்லி வந்திருக்கோமே, நீ ஏன் ராமகதையை மட்டும் கேட்கிறேன்னு சொல்லக்கூடியதாய். அதுலதான் விஷயம் இருக்குன்னு மேல காட்டுகிறார்கள். ஆரம்பிக்கிற புள்ளிவாய் கீண்டானை பொல்லாக வரக்கனை பிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்த வியாழம் உறங்கித்து உள்ளம் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பள்ளம் தவிர்ந்து கலந்து. புள்ளின்வாய் கீண்டானைன்றதுலயே கிருஷ்ண விருத்தாந்தம் தான், கிருஷ்ணனுடைய வைபவம் தான் தெரிவிக்கப்படுகிறது. அது என்ன சரித்திரத்தை சொல்றதுன்னு கேட்டா, பகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். எல்லாருக்கும் தெரியும், கம்சனானவன் கண்ணன் பிறந்த தினம் தொடங்கி ஒரு அசுரர்கள் அசுரர்கள்லாம் அமிச்சுட்டே இருக்கான் கண்ணனை கொல்லணும்னு. கண்ணன் எல்லாரையும் டிக்கெட் கொடுத்து நேரம் அமிச்சுட்டே இருக்கான் மேல் லோகத்துக்கு. அப்படி ஒரு அசுரன் வந்தான், பகாசுரன் ஒரு அசுரன். அவன் ஒரு கொப்பின் வடிவத்தை கொண்டு கண்ணனை கொல்ல வேணும்னு வந்தான். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளவசுரன் வருவானைத்தான் கண்டு புள்ளிதுவென்ன முதுக்கோவாய் கீண்டிட்ட. பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார் பாடுறார். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு ஒரு அசுரன் ஒருத்தன் வந்தான். எப்படி இருக்கான்? ஒரு பறவையினைய உருவத்தை கொண்டு வந்தான். பறவைனா எப்படிப்பட்ட சாதாரண பறவையில ரொம்ப பெரிய கொக்கினுடைய வடிவத்தை கொண்டு வந்தான். கள்ள வசுரன் வருவானைத்தான் அவரான் பார்த்துட்டு இருக்கான் கண்ணன் பெருமான். புள்ளிதுவென்ன புதுக்கோவாய் கீண்டிட்ட. யமுனா நதி தீரத்துல அந்த பகாசுரன் கூட அசுரனானவன் என்ன பண்ணா, பெரிய கொக்கின் வடிவத்திலே வந்தான். தன் வாயை திறந்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ரொம்ப பெரிய கொக்கு, அது வாயை திறந்தா பெரிய போறது வழி போல இருக்கு, ஏதோ மார்க்கம் போல இருக்குன்னு கண்ண நேரம் உள்ளே நுழைஞ்சுட்டான். உடனே பகாசுரன் என்ன நினைச்சான், சரி நம்ம நினைச்சது பழம் நழுவி பால்ல விழுந்தது போல கண்ணனே நம்ம வாய்க்குள்ள மாட்டின்ட்டான், இவனை முடிச்சிருவோன்னு சொல்லி என்ன பண்ணா, தன் வாயை மூடிக்கொண்டான். வாயை மூடிட்டா கண்ணனுக்கு உடனே திருப்பி நம்ம எங்கேயோ மாட்டின்ட்டோன்னு. உடனே என்ன பண்றான், ஒரு ஜுவாலை தன்னோட மேல ஒரு உடம்பு கண்ணனுடைய திருமேனியில ஒரு ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்திக்கலாம். ஜுரம் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஜுரம்னா எவ்வளோ, ஒரு 100 டிகிரி வரும். நமக்கு கண்ணனுக்கு 1000 டிகிரி வந்தது. அவனுக்கு உள்ள அந்த பகாசுரனால தாங்கவே முடியல அந்த இதை. நம்ம வீட்டு கூட ஏதாவது ஒரு திருப்பணியார் ஏதாவது பண்ணுவான், ஒரு ஸ்வீட் ஏதாவது பண்ணுவான், இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறீங்களான்னு கொண்டு வந்து கொடுப்பான். சரின்னு எப்படியோ இருக்கேன்ட்டு அதை எடுத்து வாயில கொண்டோம்னா கொதிக்கிறோம். ஐயோ இதை போய் கொடுத்துட்டியா, அதே போய் கொடுத்துட்டியா, இவ்வளவு சூடா இருக்கு அப்படின்றோம்ல. அது நல்ல இனிப்பான பண்டமா இருக்கலாம், அது சுவையாகவும் இருக்கலாம். சுட சுட போட்டானா என்ன ஆகும், அந்த சுவையா தெரியும், நாக்கு தான் புரிஞ்சுக்கணும். அது போல கண்ணனை முழிக்கிற உடனே சாதாரணமா சாப்பிட்டுட்டோன்னு நினைச்சுட்டான். ஆனால் உள்ள போன கண்ணன் அப்படியே கொதிக்கலானான். அவன் தாங்க முடியல அந்த உஷ்ணத்தை. என்ன பண்ணான், கண்ணன் அப்படியே வெளியில தள்ளுறான் வாயை திறந்து. கண்ணன் வெளியில வந்து விழுந்தான். சரி இவனை அழகால குத்தி முடிச்சிருவோன்னு நினைக்கிறான். கண்ணன் அவனுடைய அந்த 2 இறகுகளையும் பிடிச்சு அப்படியே உன புள்ளிது வென்ன புதுக்கோவாய் கீண்டிட்ட. புதுக்கோவாய் கீண்டிட்டனா ஒரு க்ஷணத்துல பண்ணான். யோசனை பண்றதுக்கு என்ன பண்றான்னு பாக்குறதுக்குள்ள அது நடந்து போச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ புள்ளும் சிலம்பினகான் இந்த இடத்துல, புள்ளின்வாய் கீண்டானைன்னு இந்த இடத்துல கிருஷ்ண விருத்தாந்தை தான் பாடினார்கள். ஏன் அறவரியில பாடினார்கள்னா, ஏற்கனவே ஊர்ல ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. என்ன கிளர்ச்சின்னு கேட்டா, அந்த ஊர்ல மனத்துக்கினியானை பாடவும் தென்னிலங்கை கோமானை சித்த மனத்துக்கினியான்னு ராமனுடைய சரித்திரத்தை கீழ்ப்பாசுரத்துல பாடிட்டான். அதனால எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறா, ஐயோ இந்த ஊர் கிருஷ்ணனுக்குன்னே ஏற்பட்ட ஊராச்சு, இந்த ஊர்ல கூட ராமனுடைய சரித்திரத்தை பாடுவார்கள் உண்டோ, இந்த ஊர் எப்படிப்பட்டது,
கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை பள்ளமடையாக பேசக்கூடியது. கிருஷ்ணன் சரித்திரம்னா மூளைக்கு மூளை உட்கார்ந்து பாகவத கதையை சொல்லக்கூடியதா இருக்கிற ஊரு. அந்த ஊர்ல போய் ராமனுடைய பெயரை பாடினார்களேன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்படுறது. சொல்ற ராமனுடைய பேரை சொல்றது இதர தேவதைகளுடைய பேரை சொல்லதுக்கு ஒக்கும். திருவாய்ப்பாடியில கண்ணன் பெயரைத்தான் சொல்ல வேண்டும். அயோத்தியில போய் கிருஷ்ணன் பேரை சொல்ல முடியுமா? அயோத்தியில இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கா? ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் பவன் கதா ராமபூதம் ஜெகதபூத ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமனை தொட்டுக்காத அவர்களால் எந்த விதமான காரியமும் பண்ண முடியாது. ராமன் 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 எங்கும் ராமன் எதிரும் ராஜன் எப்போதும் ராமன் சொல்லும்படியாய் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க. மறந்து கூட கிருஷ்ணன் பேரை அவ சொல்லிட மாட்டா, வேற ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லிட மாட்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ அயோத்தியில போய் கிருஷ்ணநாமத்தை சொன்னால் அவர்கள் சகிப்பார்களா? சகிக்க மாட்டார்களே. அதே ரீதியில திருவாய்ப்பாடியில ராமனுடைய நாமத்தை சொன்னால் எப்படி இதை ஒத்துக்க முடியும்னு கேட்கிறார்கள். நியாயம்னு கூட சொல்லலாம். எந்த ஊர்ல யார் பிரதானமோ அவர் தான் இருக்கணும். இப்போ 21 நாள் உற்சவம் நடக்கிறது, அத்தியன உற்சவம்னு. இன்னைக்கு பகல் 10 சாத்மரை, நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, ராபத்து உற்சவம் நடக்கிறது. இந்த உற்சவத்துல யார் பிரதானம்னு கேட்டா பெருமாள் பிரதானமான்னு கேட்டா பெருமாளும் பிரதானம் இல்லை. யார் பிரதானம்னு கேட்டா நம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார், ராமானுஜர் இவர்கள் 3 பேருக்காக 3 தான் பிரதானமா இருக்கக்கூடியவர்கள். முதல்ல இந்த உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் தான் நடக்க ஆரம்பிச்சது. ஸ்ரீரங்கத்துல நடக்கக்கூடிய காலத்தில் இன்னைக்கும் பார்த்தால் அந்த எம்பெருமானை தொடர்ந்து வரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் இந்த 3 பேர் தான். நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர்னு சொல்லக்கூடியவர் தான். 3 பேரும் பெருமாளை பின்தொடர்ந்து வரக்கூடியவராக முதல் மரியாதை அவர்களுக்கு தான். ஏன்னா எல்லா ஆழ்வார்களும் இப்ப நம்மாழ்வாரை காட்டிலும் பார்த்தோம்னா 4 ஆழ்வார்கள், பொய்யார், பூதத்தார், பெய்யார், திருமொழி ஆழ்வார், 4 ஆழ்வார் அவருக்கு முற்பட்டவராயிருக்காங்க. அவர்களுக்கு கூட அவ்வளவு விட்ட மரியாதை கிடையாது. ஆழ்வார்களே கடைசியா இருக்கக்கூடிய திருமங்கி ஆழ்வார், அவருக்கும் எல்லாரையும் முற்பட்டவர். 9 ஆழ்வார்களுக்கு முற்பட்டவர். ராமானுஜன் சொன்னா ஆழ்வார்கள் இதுலயே இல்ல, ஒரு ஆச்சாரியர்கள் இதுல வரா, அவருக்கு மேல பல ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தான் பிரதானம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார். அப்ப பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்தெந்த ஊர்ல சில பேருக்கு சில விசேஷ వ్యక్తిகளுக்கு ஒரு பிரதேசத்திலே அவர்களுக்குன்னு ஒரு விசேஷம் ஏற்பட்டிருக்கு, அந்த விசேஷத்தை ஏன் மீறுகிறீர்கள்னு சொல்லி கேட்கக்கூடியதா இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, ராமனும் கண்ணனும் வேற வேறையா? அப்படித்தானே கொள்ளணும். அது மேல சொல்றாங்க திருவாய்ப்பாடுல இருக்கு, இந்த இடத்துல ராமனை பத்தி பேசக்கூடாது. ராமனை பத்தி பேசணும்னு நினைச்சா நீங்க பலராமனை பத்தி பேசுங்க, ராமானுஜன் கிருஷ்ணனை பத்தி பேசுங்க. திருவாய்ப்பாடு திருவயோத்தி ராமன், சீதாராமன், ஜானகி ராமனை பத்தி இந்த இடத்துல பேசக்கூடாது. மேல சண்டை போடுறான். மனத்துக்கு இனியவன் நீங்க சொல்றீங்களே, ராமன் மனத்துக்கு இனிவன் சொன்னா அப்ப கண்ணன் என்ன மனத்துக்கு இனிவன் அல்லவா? 2 பேர் வரா, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன சுவாமி அப்புறம் என்ன கெட்டவனா அப்படின்னு கேட்க. அதே போல சொல்றான் மனத்துக்கு இனிவன் சொல்லிட்டீங்களே, அப்போ கிருஷ்ணன் என்ன இந்த ஊருக்கே அதிபதியா இருக்கவும், இந்த ஊருக்கு குலதெய்வமா இருக்கக்கூடியவன், அவன் என்ன மனத்துக்கு இனியவன் அல்லவா? அவன் நமக்கு நினைச்சுட்டா அப்படியே மனசுலாம் கசக்கிறதா அப்படின்னு கேட்கறது போல இருக்கு. அது மட்டும் இல்ல, மனத்துக்கு இனியவன் சொன்னா அவனுக்கு ஆத்ம குணங்கள் நிரம்பி இருக்கணும், தேக குணங்கள் நிரம்பி இருக்கணும், பாக்குறதுக்கே ரொம்ப அதிரூப சுந்தரனா இருக்கணும், எல்லாரையும் நல்லா ரட்சிக்கக்கூடியவனா காக்கக்கூடியவனா இருக்கணும். அது மாதிரி ஆத்ம குணங்கள் தேக குணங்கள்லாம் நிரம்பி இருக்கணும். அப்படி பார்த்தோமே ஆனால் கூட கண்ணன் கிட்ட தானே அந்த மாதிரி ஆத்ம குணங்கள் தேக குணங்கள்லாம் நிரம்பி இருக்கு. அந்த காலத்துல தூது போறதுன்னு ஒரு வழக்கம். தூது அனுப்பக்கூடிய காலத்துல என்ன பண்ணுவான், ஒரு நாய் கழுத்திலே ஒரு ஓலையை கட்டி அனுப்புவார்களாம். அதுபோல நாய் வேலையை செய்தான் கண்ணனானவன் பாண்டவர்களுக்காக தன் கழுத்திலே ஓலை கட்டி சென்னான், தூது சென்னான். பாண்டவர்கள் தூது போனானே, இப்ப சொல்லக்கூடிய காலத்திலே ஒரு நாய் போலே கழுத்திலே ஓலை கட்டி சென்னான் என்று தெரிவிக்கிறார். இந்த பக்கத்துல திருவள்ளுவர்னு வீரராகவன் வீரராகவன் இருக்காரு. அதுல அவர் பாடக்கூடிய காலத்திலே திருமங்கையாளர் இன்னார் தூதன் என நின்னான், முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்னான். பாண்டவர்கள் யார் தூதன், அவன் எதுக்காக இருந்திருக்கானா இன்னார் தூதன் என்னன், பாண்டவர்கள்லாம் நான் தூதனா இருந்தேன், பாண்டவர்கள்லாம் நான் தூதனா என்னன்னு பறைசாத்தும்படி நின்றான். அவ்வளவுனா பெரிய காரியமா பிரைம் மினிஸ்டர் ஜாப்? அது ஒண்ணுமே இல்லையே, சாதாரண நாய் பண்ற வேலையை தான் பண்ணியிருக்கான்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆத்ம குணங்கள் நிரம்பியவா இருக்கான். அடியவர்களை காப்பாற்ற வேணும்னா எந்த அளவுக்கும் தன்னை தாழ்த்தி கொண்டு காப்பாற்றக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான்னு சொல்லக்கூடியதாய். அப்போ இந்த இடத்துல குறிப்பா கண்ணனை பத்தி சொல்லக்கூடிய காலத்திலே கண்ணன் அப்படி தூது போனானே. அது மட்டும் இல்ல, எவ்வளவு அழகு பொருந்தியவனாயிருக்கான். மணி விடம்பினிதஸ்ய மனோகரே வபுஷி மக்னா மனா முனி மண்டலி ஜபமு முஞ்சத ஓமமு முஞ்சத விரதமு முஞ்சத வேதமுஞ்சத.
அன்னமேத்தி நிறுத்தவந்த காளாய்னு சொல்லும்படியா கண்ணனானவன் என்ன பண்றான், பசுக்களை மேய்த்துன்னு அப்படியே போயிட்டே இருக்கான். மாத்திரம் வனங்கள்ல போயிட்டே இருக்கான். வனங்கள்ல போற இடத்துல அங்க என்ன பண்றான், ரிஷிகள்லாம் ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் யாகம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்காரு, ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கண்ணன பெருமான் போகக்கூடிய காலத்திலே அவன் அழகை பார்க்கிறார்கள். சர்வத்தையும் துறந்தவர்களா இருக்கக்கூடிய முனிகள்லாம் என்ன பண்றான், ஸ்வாகா ஸ்வாகான்னு யாகத்துல நெய் விட்டு கொண்டிருக்கக்கூடியவர் கண்ணனுடைய அழகை பார்த்தோம்னே ஆஹா ஆஹான்னு சொல்லக்கூடியது வாய்ப்பு எடுத்துக்கிறார். ஸ்வாகாக்காரம் போய் ஆகாக்காரமாய் விட்டது. அப்படிப்பட்ட அழகு பொருந்தியவன், தேக குணமாகட்டும் ஆத்ம குணமாகட்டும் எங்கள் கண்ணனை போலே ஒரு பிரிதொருவர் உண்டோன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது, காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆண்டாளே படம் எம் அழகனார் அணியாட்சியர் சிந்தையுள் குழகனார். எங்களுக்கு அழகன் ஆட்சியருடைய சிந்தையில எப்படி பண்ணா, அவர்கள் சிந்தையெல்லாம் குழைக்கக்கூடிய அண்ணனுக்கு ஆத்ம குணம் பொருந்தியவனாய் இருக்கிறான் எங்கள் கண்ணன் சொல்லக்கூடியதா இருக்கிறது. பேர்பட்ட பெருமைகள் வாய்ந்தவனா இருக்கான். கீதாச்சாரியனா இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை கொடுத்திருக்கான். கீதாச்சாரியன் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். அப்போ சரி, ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கிறோம், கண்ணன் மனத்துக்கு இனியவன் இல்லைன்னே வச்சுக்கோப்பா. ஆனால் இந்த உலகத்துக்கு இந்த ஆய்ப்பாடியும் திருவாய்ப்பாடிக்கு குலதெய்வமா இருக்கக்கூடிய அவன் தானே. நம்முடைய கணவனானவன் பதியானவன் கொஞ்சம் குரூப்பியா இருக்கான், கொஞ்சம் மூர்க்கனா இருக்கான்றதுக்காக நம்ம ஒரு புருஷனை போய் கையை பிடிச்சிட முடியுமா? நமக்கு பதியை போல இருக்கிறான், நமக்கு கணவனை போல இருக்கிறான் இந்த கண்ணன் சொல்லக்கூடியவன். வேற ஒருத்தர போய் பிடிக்க முடியுமான்ற அவன் ஊர்ல இருக்கான்லாம் பார்த்துட்டு இருக்க, பெரியவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்குது. என்ன ஒரு விபரீதமான ஒரு சண்டை இந்த இடத்துல, அவசியமில்லாத சண்டை. பல சண்டைகள் போடுறாங்க, பல சண்டைகள் காரணமே கிடையாது. நம்மளே நினைச்சு பார்த்தோம் எதுக்கு இந்த சண்டையை போட்டோன்னு இருக்கும். அது போல இந்த சண்டையை இது பண்றாங்க. தர்மியினுடைய ஐக்கியம் எம்பெருமான் நாராயணன் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீராரண நிகேதனஹா நாகபரிங்கம் ஆகதோ மதுராம்புரின்னு பிரமாண வச்சனம் தெரிவிக்கிறது. அவதார கந்தம்னு சொல்லக்கூடிய நாராயணன் அந்த திருப்பார்கடலை க்ஷீராப்திநாதனாக சைனித்துக் கொள்கிறான். திருப்பார்கடல்ல இருந்து ஒரு அவதாரங்களை பண்றான். அப்ப மூலகந்தம்னு சொல்லக்கூடியது யார்? ஒரே ஆள் தானே, நாராயணன் தானே. அவனே ராமனாக பிறக்கிறான், கண்ணனாக பிறக்கிறான், வராகனாக பிறக்கிறான், நிருசிம்மனாக பிறக்கிறான்னு சொல்லும்படியாய். என்ன ஒரு விபரீதமான சண்டை. கிருஷ்ணன் எப்பவுமே ராம கதையை கேட்டு வளர்ந்துடும். குழந்தையா இருக்கக்கூடிய காலத்துல கூட ராத்திரி படுத்துக்கிச்சே எல்லா குழந்தைகளும் கேட்கறது போல கிருஷ்ணன் யசோதாவோட கேட்பான், எனக்கு ஒரு கதை சொல்லுவான். கதை சொல்லுன்னு உடனே சொல்லுவாளாம், கதை சொல்றதை பத்தி ஒண்ணும் இல்லை, நான் கதை சொன்னா உடனே நீ தூக்கி போயிடுற. அதனால என்ன பண்ணணும்னா, நான் கதை சொல்லச்சே நீ முடிச்சுட்டு இருக்கான ஊன்னு சொன்னாதான் நான் பதில் சொல்லுவேன், மேல கதையை சொல்லுவேன். ஒரு வரி சொல்லுவேன், நீ கேட்டான்றது அடையாளமா ஊன்னு சொல்லணும். சரி அம்மா அப்படியே கேட்கிறம்மா அப்படின்னு உடனே சொல்றான், ராமோ நாம பபுவா. ராமன் ஒரு ராஜா இருந்தான். கிருஷ்ணன் உடனே ஊனா கேட்ட உடனே சொல்றார், தௌ பிதுர்வச்சா பஞ்சவட்டி வனே நிவசதா. பிதுர்வாச்சா பஞ்சவட்டி வச்சனே நிவாசதா. ரெண்டு பேரும் என்ன பண்ணார்கள், ராமனும் சீதையும் பிதுர்வாக்கிய பரிபாலனம். தசரதன் சொன்ன வார்த்தையை அப்பன் சொன்ன வார்த்தையை கேட்கணுன்றதுக்காக வனவாசத்துக்கு பஞ்சவடின்ற இடத்துல வசித்தார்கள். அகமல் தெரிவிக்கிறார், தம் அகரத் ராவண. சீதா பிராட்டியானவள் அந்த ராவணனாலே அபகரிக்கப்பட்டாள்னு சொன்னான். இதை கேட்டுட்டே இருக்கான் கண்ணன் பெருமான். கேட்ட உடனே தான் கிருஷ்ணே நேதி புராதனி நிஜ கதாம் ஆகர்ணிய மாத்ரே ரீதா. கிருஷ்ணனானவன் என்ன பண்றான், இந்த கதையெல்லாம் கேட்டுட்டே இருக்கான். புராதனி தன்னுடைய பூர்வாவதாரமா இருக்கக்கூடியது அதெல்லாம் காதால கேட்ட உடனே என்ன பண்றான், சௌமித்ரேக்வ தனுரிதி புரோக்தாகிரிப்பாந்துவஹா. ராமனாவே தன்னை நினைச்சுட்டான், ராமனாகவே நினைச்சுட்டான். உடனே பூர்வ அவதாரம் இல்லையா சௌமித்ர. உடனே லக்ஷ்மணனை கூப்பிடாரு, அதை தான் சொல்லிட்டு இருக்க அம்மா. சௌமித்ரன்னு லக்ஷ்மணனை கூப்பிடான், தனுரிதி புரோக்தா. வில்லடு அம்பேடு போய் சீதா பிராட்டியை காப்பாற்றணும். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, கண்ணன் பெருமான் தானே ஒரு அவதாரமாக பிறந்திருக்கான், தன்னுடைய பூர்வ அவதாரத்தினுடைய வாசனையை விடாதவனாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீங்கள் எல்லாம் இந்த ஊர்ல என்னவா கண்ணன் வேற ராமன் வேறன்னு பேசிருக்கீங்களே. மேல சமாதானங்களும் சொல்றான். யசோதை பிராட்டி கண்ணனை அழைக்கக்கூடிய காலத்துல இப்படிதான் அழைப்பாளாம், வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே. வாமனா வான் கூப்பிடுவானாம், ராமா வான் கூப்பிடுவானாம்,
அப்புறம் தான் கண்ணாவான்னு கூப்பிடுவான். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன? கண்ணனே ராமகதையை கேட்கிறான். யசோதை பிராட்டி கண்ணன் தரத்திலே வந்து தீராத அன்புடையவள், ஆறாத காதலுடையவள். அவள் கூப்பிடக்கூடிய காலத்திலே வாமனாவா ராமாவான்னு கூப்பிடுறாள். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ஏன் வீணான சண்டை உங்களுக்கு கேட்கலாம். அது மட்டும் இல்லை, ஆய்ப்பெண்டிர்கள் தலைவராய் கூட ஆண்டாள். தன்னுடைய நாச்சியார் திருமொழியில பாடுறாள். சித்தில் இடைத்தல்னு ஒரு விளையாட்டு. என்னன்னா யமுனா தீரத்துல போய் மண்ணை வச்சு ஒரு கோபுரம் மாதிரி கட்ட வேண்டியது. என்னன்னா கண்ணனை வந்து அவனை இது பண்றது, கண்ணனை விட்டுட்டு தாங்கள் போய் விளையாடுறது. கண்ணனை விட்டு எந்த விளையாட்டு விளையாடினாலும் கண்ணனுக்கு பொறுக்காது. தான் என்ன பண்ணுவான், அந்த சித்தில்னு அந்த கட்டிற்கு அந்த மணல் கோபுரத்தை வந்து தன் காலால உதைப்பா அது உடஞ்சி போடும். அப்ப பாடுறாரு, அதுல ஒரு பாசனம் பாடுறாரு, சித்திலை சிதைக்காதே எங்கள் சித்திலை சிதைக்காதேன்னு பாடக்கூடிய சந்தர்ப்பத்திலே சிதைவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சித்தில் நீ சிதையேல் என்ன. சீதைவாய் அமுதம் உண்டாயின்ற சீதைவாய் அமுதம் உண்டவன் யார்? ராமன் தானே தவிர கிருஷ்ணனா என்ன? நீங்களே பாடி இருக்கிறீர்கள், அப்புறம் இப்ப சண்டை போட்டு இருக்கீங்க. சண்டை போடுறதுக்கு ஏதாவது அவசியம் உண்டா? அதே மாதிரி வஸ்திராபரணம். ஒரு சமயத்தை என்ன பண்ணா, யமுனையில போய் கண்ணனுக்கு தெரியாத போய் பிமால போய் குளிச்சுட்டு வரணும்னு யமுனையில தீர்த்தம் ஆடணும்னு போயிட்டான். இவன் 5 மணிக்கு போனான்னா 4:45 கண்ணன் வந்து உட்கார்ந்து விட்டான், ஆஜர் ஆயிட்டான். பார்த்தவொடனே அவர்களாம் திடுக்கிடுறது, என்னடா இதுன்ட்டு. சரி, ரொம்ப சாதுவா உட்காந்துட்டு இருக்கான். சரின்னு போய் நீராட போவோமேன்ட்டு இறங்கி என்ன பண்ணா, தங்களுடைய ஆடைகள்லாம் வந்து இது வச்சுட்டு மேலே வச்சுட்டு போனா. என்ன பண்ணா, கண்ணனை மொத்த ஆடையும் தூக்கிட்டான். ஒன்று எடுத்து தலை மேல கட்டினா, ஒன்று தோல் மேல போட்டா, ஒன்று இடுப்புல கட்டினா, எல்லாத்தையும் தூக்கி பக்கத்துல இருந்தோம் மரத்து மேலே இருப்பாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் வந்து, கண்ணா எங்களுடைய ஆடையை கொடு, எங்களை ஆடையை கொடுன்னு கேட்கறாங்க. ஒழியழைப்பதன் முன்னம் குடைந்து நீர் ஆடுவான் போந்தோ. கோழி அழைக்கிறதுக்கு முன்னாடி போய் யமுனையில போய் தீர்த்தவானன்னு போனோம். ஆழியஞ்செல்வன் எழுந்தான் அரவண மேல் பள்ளி கொண்டான் ஏழமை ஆத்தகும் பட்டோம் இனி என்னும் பொய்கைக்கு வாரோம். இப்படி பண்ற மக்கள் பார்த்தா இனிமேட்டு இந்த பொய்கைக்கே வரக்கூடாதுன்னு தோன்றது. தோழியும் நானும் தொழுதோ. 2 பேரும் சேர்ந்து தொழுதார்களாம். ஏன் 2 பேரும் சேர்ந்து தொழுதாருங்கன்னா, இந்த வணக்கம் பண்றவங்க நமஸ்காரன்றது எப்படி பண்ணணும், 2 கையால பண்ணணும். இப்படி பண்ணணும், அதான் சாஸ்திரம் சொல்றது. இவள் என்ன பண்றா, தங்கள் மானத்தையும் மறைச்சுக்கணுமா. ஏன்னா உடையெல்லாம் தூக்கின்னு போயிட்டான் தண்ணியில இருந்து இறச்சு. அதே சமயத்துல அவனுக்கு நான் இது பண்ணி அவனை வணங்கி, உன்னை மன்னிச்சுக்கோமா, நீ எனக்கு வந்து வஸ்திரத்தை கொடுன்னு கேட்கணும். என்ன பண்றானா, ஒருத்தி இப்படி தன்னுடைய இதெல்லாம் அந்த மானத்தை மறைச்சிக்கிறா, இந்த கையால் இது பண்றான். இன்னொரு கையை 2 கையால ஒரு கையால 2 பேரும் சேர்ந்து கை கூப்பிடுறான். துகிலை பணித்தருளா வந்து உடைய குடைங்களை உடைய குடுன்னு கேட்கக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு பாசனம் படம், இறக்கமேல் உண்ணமிலாதாய் இலங்கை அழித்த பிரானே குறக்கரசாவதறிந்தோம் குறுந்திடை கூரை பணியாய். இலங்கை அழித்த பிரானே குறுந்திடை கூரை, என்னுடைய துணியை கொடுங்க. இலங்கை அழித்த பிரான் யாரு? ராமன் தானே. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீங்கள் போய் இதெல்லாம் ரொம்ப இது பண்றீங்களே. கண்ணனே ராம கதையை கேட்கறான், யசோதையே வந்து ராமனை கூப்பிடுறான், நீங்களே ராமனை மாட்டிருக்கீர்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் போய் இந்த ஒரு பிரச்சனை ஆகுறீங்களேன்னு சமாதானப்படுத்துறாரு ஒரு பெரியவன். உடனே சமாதானம் அடைந்தார்கள். அவன் என்ன சொல்றார்கள், கண்ணனையும் பாடுறோம் ராமனையும் பாடுறோம், ஆனால் இந்த திருவாய்ப்பாடிக்கு குலதெய்வமா இருக்கக்கூடிய கண்ணன், அவனுடைய பேரை முதல்ல பாடுறோம், ராமனுடைய பேரை அடுத்தது பாடுறோம்னு வந்து ஆரம்பிக்கிறார்கள். புள்ளும் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போயின்னு கண்ணனுடைய விருத்தாந்தத்தை முதல்ல சொல்லி ராமனுடைய வைபவத்தை பின்னாடி சொல்லி அப்படியே பாடுகிறார்கள் சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கிறது காட்டுகிறார்கள். ஆனால் இதுல பாருங்க, இந்த சரித்திரங்கள் கிருஷ்ணனுடைய சரித்திரம்னு பார்த்தா எவ்வளவோ பெரிய 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 சரித்திரங்கள்லாம் இருக்கு, ரொம்ப பெரிய சரித்திரங்கள்லாம் இருக்கு. இப்ப ராமனுடைய சரித்திரம்னு சொல்லியிருக்காங்க இங்க, பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தா. ராமனுடைய சரித்திரத்தை ரொம்ப பெரிய சரித்திரம், ரொம்ப பெரிய வைபவம். ஏன்னா ராமனுடைய அவதாரத்துக்கு காரணமே என்னன்னா ராவணவதம் தான். தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை வைக்கிறார்கள், நீதான் ராவணனை கொல்லணும்னு சொல்லக்கூடிய காலத்திலே நான் ராமனாக பிறந்து தசரதனுக்கு மகனாக பிறந்து அவனை வந்து வதம் பண்ணுகிறேன்னு ராமன் சொல்லி அதுக்காக பிறந்தான். அப்போ ராமாவதாரத்துக்கு காரணமே வந்து ராவண வதத்தை உத்தேசித்து தான் அந்த அவதாரமே பண்ணப்பட்டது. இருக்கட்டும், அப்போ அது ரொம்ப பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா எவ்வளவோ பெரிய பெரிய இது இருக்கு. கோவர்தன உத்தரணம், கோவர்தன மலையை 7 நாள் ராவ பகலும் தாங்கி பிடித்தான் ஒரே விரல். எவ்வளவு பெரிய விருத்தாந்தம். சாந்திவினுடைய பிள்ளை ஏதோ 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபாச தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு கஷேத்திரத்திலே மாண்டு போனான், ஜலாசயத்திலே மாண்டு போனான். அந்த பிள்ளையை உயிரோடு கொண்டு வந்து கொடுத்தான். 12 வருஷம் மரித்து போன பிள்ளையை ஓதுவித்த தக்கனையா உருவே கொடுத்தான்னு சொல்லும்படியா அப்படியே கொண்டு வந்து கொடுத்தான்னு காட்டக்கூடியதாக.
ஒரு வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவன் சொல்லக்கூடியதாய். ஒரு வைதிகன் ஒருத்தர் இருந்தான், ஒரு நல்ல வேதம் ஓதின அந்தணன் ஒருவன். அவனுக்கு 3 குழந்தைகள் பிறந்தது. 3 பிறந்த குழந்தைகள்லாம் பிறந்த க்ஷணத்திலே அப்படியே காணாம போடும், எங்க இருக்குன்னே தெரியும். 4வது ஒரு குழந்தை பறக்க போறது. அப்ப என்ன பண்றான், நேர கண்ணன் பெருமான் இடத்துல வரான். கண்ணா, நீதான் நமக்கு ஒரு வழி பண்ணணும். 3 குழந்தைகள் பிறந்தது, பிறந்த வழி எங்கன்னு தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. குழந்தைகள் பறக்கும், பறந்து போயிடும், மறைஞ்சு போயிடும், எங்க போகிறதுன்னு தெரியலையே கண்ணா, இந்த 4வது குழந்தையா நீ காப்பாத்தி கொடுத்தான். கண்ணன் அதுக்கு என்ன ஆகட்டும், நான் வரேன் அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டான். டேட்ஸ் கொடுத்துரு, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். சரி அப்படின்னு உடனே அர்ஜுனன் பக்கத்துல நின்றுட்டான். அர்ஜுனன் சொல்றானா, கண்ணா இப்போ யாகத்துல ஒரு தீட்சை பண்ணிட்டு இருக்க, அதனால எங்கேயும் வெளியெல்லாம் போகக்கூடாது. உனக்கு பிரதிநிதியா போய் நான் அந்த குழந்தைய காப்பாத்தி விட்டோமான்னு கேட்டேன். பேஷா பண்ண, உன்னால பண்ண முடிஞ்சா பண்ண, நான் சிரிச்சுட்டே கண்ணன் எப்போதும் சிரிச்சான்னா அவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அது தெரியாத என்ன பண்ணா, அர்ஜுன் நேரம் போனா வில்லுக்கு விஜயனாச்சு. உடனே என்ன பண்ணா, அந்த பிரசூதிக்கா கிரகம் அந்த குழந்தை எங்க பிறக்க போடுகளோ அந்த ரூமை சுத்தி என்ன பண்ணா, ஒரு பானங்களாலேயே பெரிய இதை கட்டிட்டோம். யாரும் உள்ள எதிரிகள் யாரும் உள்ள நுழையாமலே ஒரு அரண் போல கட்டிட்டோம். ஆனா என்னாச்சு, குழந்தை பிறந்தது. ஏதாவது வித்தியாசம் உண்டான்னா 3 குழந்தைகள் எப்படி போச்சு, அதே போல 4வது குழந்தை காணாம போச்சு. உடனே அவனுக்கு கோபம் வந்து வைதிகனுக்கு. வாமனன் வந்து திட்டுறான், அட பாவி, அண்ணன் குழந்தைய காப்பாத்துறேன்னு சொன்னா நீ தானடா கெடுத்து நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, இவனையும் பிடிச்சி ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு நேரம் கண்ணன்ட்டு போனான். கண்ணா, எல்லாத்தையும் கெடுத்து விட்டான் இவன், 4 குழந்தையும் காணாம போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், நீ காப்பாத்திருப்ப, இவன் நான் காப்பாத்துறேன்னு சொல்லி என்னை கை விட்டானேன்றான். உடனே கண்ணன் சொன்னான், இல்ல காப்பாத்துறேன், கவலைப்படாது, நான் வாக்கு கொடுத்துட்டோம், நான் அவனை காப்பாத்துறேன். என்ன பண்ணா, உடனே ஒரு தேரை வருவித்தான், அதுக்கு விசேஷ சக்தியை கொடுத்தான். என்ன பண்றான், இவர்கள் எல்லாம் இது பண்ணி அழிச்சுட்டு அர்ஜுனன் நீ தேரை ஓட்டுன்றான். தேர் பறந்து போகுது, தரையில போல பறந்து போகுது. அதே தேர்ல இந்த வைதிகன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் இந்த எம்பெருமானில் உட்கார்ந்துட்டு போறான். போகக்கூடிய காலத்தை இந்த அண்டத்தை தாண்டி வெளியில ஒரு பிரதேசத்துக்கு போய் எங்கேயோ நிறுத்தி விட்டு தான் வைகுண்டத்துல போனா அங்க பார்த்தா இந்த பிராட்டிமார்கள் எல்லாம், ஸ்ரீதேவி, பூதேவி, நாய்ச்சிமார்கள் எல்லாம் இந்த 4 குழந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கு. கண்ணன் கேட்டானா, என்னது விளையாட்டு இது மாதிரி குழந்தைகளுக்கு தூக்கி வந்தீங்கன்னு கேட்டானா. இல்ல பூலோகத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, கிருஷ்ணாவதாரம் பண்ணிருக்கான், அது கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப, அந்த வைபவங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. அதனால அந்த கிருஷ்ணாவதாரத்திலே செய்யணும்னு நினைச்சேன். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு வந்தா நீ அந்த மாதிரி வர போறது இல்லை, பரமபதனாதான் வந்துருவேன். கிருஷ்ணனாகவே உன்னை செய்யணும்னு நினைச்சாலும் 4 குழந்தைகள் தூக்கின்னு வந்துட்டாங்க. சரி என்ன பண்ணா, சரி பாத்திரங்களோ இல்லையோ, கொடுங்க குழந்தைகளை வாங்கி வந்துட்டான். காட்டக்கூடியதா இருக்கு சரித்திரம். எப்பேற்பட்ட சரித்திரம் பாருங்க, கேட்கறதுக்கு ரம்யமா இருக்கு, பண்ண காரியமும் ரொம்ப பெரிய காரியமா இருக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட சரித்திரத்தெல்லாம் சொல்லல. என்ன சொன்னா, புள்ளின் வாய் கீண்டானை கொக்கு வடிவில் வந்தான், கொக்கு சுட்ட கதைன்னு எங்க சுவாமி சொல்லக்கூடிய காலத்துல புள்ளின் வாய் கீண்டானைன்னு சொல்லக்கூடிய இடத்துல கொக்கு சுட்ட கதைன்னு. கொக்கு சுட்ட கதைக்கு ராவணனை கொண்டது ஒன்னா சமம் இல்லையேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அப்படிதான் பார்க்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அப்படி பார்க்கிறது ஆழ்வார்களுடைய கண்களிலே அப்படி பார்க்கிறது இல்லை. நம்மாழ்வார் சரணாகதி பண்ணிட்டே வரார். முதல்ல 5ஆம் பத்து திருவாய்மொழி 5ஆம் பத்துல 4 சரணாகதிகள் பண்றார். மொத்த நோன்பிலேன்னு சொல்லிட்டு வானாவாத பெருமாள் தெய்வநாயகர் இடத்துல சரணாகதி பண்றார். 6ஆவது அடியானுடனும் சொல்லி திருக்குடந்தை சாரங்கபாணி பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றார். அப்புறம் மானையை நோக்கு நல்லின்னு திருவல்லவான்னு சொல்லக்கூடிய மலையாள திவ்ய தேசத்திலே சரணாகதி பண்றார். 4ஆவதா கடைசியில் என்ன பண்றார், விவாவதாரங்களில பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்தனோடு புக்கியனதாவியை நின்னுரைக்கு உண்கின்ன இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்ன கொல் சேருவதுவே. ஆழ்வார் இந்த பாசத்தை பிறந்தவாறும் அப்படின்னு ஆரம்பிச்ச காலத்தே 3 மாசம் 6 மாசம் மோகித்து விழுந்தார். 3 தடவை மோகித்து விழுந்தார். அதுல ஒரு தடவை மோகித்து விழுந்தது பிறந்தவாறும். கண்ணன் எப்படி பிறந்தான்னு நினைச்சாராம். அந்த காலில் பெருவிளங்கு தாழ விழ நள்ளிருட்கண் வந்த எந்த பெருமானார். ராத்திரி அர்த்தராத்திரியில எவனும் பிறக்கல, ஒரு காராகிரகம்னு சொல்லக்கூடிய சிறைச்சாலையில பிறந்தான். பிறந்த காலத்திலே அவனுடைய தகப்பனாராக இருக்கக்கூடியவர் வசுதேவன் தேவகி எல்லாம் ஒரு விலங்காலே கட்டப்பட்டிருந்தா, பட்டீர் இந்த விலங்கெல்லாம் உடைஞ்சுதான். அப்படி வரக்கூடிய காலத்திலே அவர்கள் தலையை அழுக்கக்கூடியவனாய் இந்த சம்சாரத்திலிருந்து அவர்களை மீட்கக்கூடியவனாய் பிறந்தான். எப்பேற்பட்ட அவதாரம் அது சொல்லக்கூடியது. பிறந்த வாரம்னே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். 6 மாசம் எழுந்துக்கவே இல்லை. அப்போ பெருமான் கேட்டாராம், பிறந்த வாரம்னு ஆரம்பிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டீரே, நிறைய வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து பல பல வைபவங்கள்லாம் சொன்னீரே, ஆழ்வீர் உமக்கு என்னுடைய வைபவத்திலே எது நீ பெருசுன்னு கறந்துறாரு. நான் பண்ணிருக்கக்கூடிய சேஷ்டிதங்களே எந்த சேஷ்டிதம் பெருசுன்னு நினைக்கிறேன், எந்த சேஷ்டிதம் சிறுசுன்னு நினைக்கிறார் கேட்டாராம். வதிவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும்
மாயமாவினை வாய் பிளந்ததும் மதுவை வார் குழலார் குறவை பிணைந்த குழகும் அப்படின்னு 3 சாத்திரம் சொன்னார். மதுவை வார் 7 அசுராவேசம் பொருந்திய வந்து ரப்பின்னை பிராட்டி கல்யாணம் பண்ணினத 7 அசுராவேசம் பொருந்திய எருதுகளை அடக்கினான் கண்ணன் ஒரு அர்த்தம், ஒரு சரித்திரம் சொன்னார். வதுவை வார்த்தையுள் அந்த வதுவைன்னு சொல்லக்கூடிய அந்த வந்து மணப்பெண்ணா இருக்கக்கூடியவள் அவளுக்கு கல்யாணம் பண்ண போறா. அதுக்கு கன்னியாசுல்கமாக இந்த அசுராவேசம் பொருந்திய அருதுகளை வச்சிருக்கான்னு உடனே அதை அடக்கினான். வதுவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் மாய மாவினை வாய் பிளந்ததும். கேசின்னு சொல்லக்கூடிய அரக்கன் குதிரை வடிவிலே வந்தான், அவனை முடித்தான்னு கீழே சொன்ன மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டி என்ற. மதுவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் மாயமாவினை வாய் பிளந்ததும் மதுவை வாறு குழலாறு குறவை பிணைந்த குழகும். குறவை கூத்து ராசக்கிரடின்னு ஒண்ணு பண்ணான் அப்படின்னு கேடே ஒரு நாள் தெரிவிச்சேன். ராசக்கிரடி எப்படி இருந்ததுன்னு முதல் உபன்யாசத்தை தெரிவிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணானே. சரி, இதுல எது பெருசு எது சிறுசுன்னு நினைக்கிறான்னு கேட்டான். அது இது உது என்னலா வேணவல்ல உன்னை என்னையும் செய்கை நைவிக்கும் நாராம். அதுனா ரொம்ப பெருசு, இதுனா மத்தியமா இருக்குது. உதுவுனா வந்து கொஞ்சம் தாழ்ந்த செய்கை. கண்ணனுடைய சேஷ்டிதங்களை 3ஆ பிரிச்சிடறான். ரொம்ப பிரமாதமா ரொம்ப பெருசானது ஒண்ணு, மத்தியமா ஒண்ணு, தாழ்ந்ததா ஒண்ணு பிரிச்சுட. அது இது உது என்னலாவென அல்ல என்னையும் செய்க நைவிக்கும். எது பண்ணாலும் சரி, பெருசா பண்ணாலும் சரி, சிறுசா பண்ணாலும் சரி, மத்தியமா பண்ணாலும் சரி, செய்யறது யார்? நீ ஆச்சே. அது எல்லாம் எப்படி பண்றதா? என்னோட சித்திலங்களை எல்லாம் கரணமடைய செய்கிறது. என்னுடைய கரணங்கள்லாம் எப்படி கரணங்கள்லாம் சித்தலமடைய செய்யக்கூடியதாக இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறான். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன? எப்பெருமானுடைய அவதாரம் பண்ணக்கூடிய அவதாரமா எடுத்து பண்ணக்கூடிய செயல்கள் சரிசா செயல்கள் பெரிசான்னா அதை வச்சு சொல்றதில்ல. செய்கிறவன் யாரு தானே? இங்கிதம் நிமிஷம் சதாவகம் ரம்யம் அத்புத பிரியங்கரம் தேனகம் சமுக கீட்ட சாசனம் சுந்தரால் பகமபி பிரசஸ்யதி. சுந்தரபாகஸ்தவன் ஒரு ஸ்லோகம். ஸ்தோத்திரத்துல கோரத்தாழ்வான் சொல்றார், இங்கிதம் நிபிஷிதம் சதாவகம். கண்ணன் பிறந்த காலத்திலேருந்து, பிறந்த நாள்லேருந்து அவனுக்கு எதிரிகள். அந்த திருவாய்ப்பாடின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஆதி ஜனங்கள் கண்ணனிடத்துல அன்போடு இருந்தார்களா, மீதி ஜனங்கள்லாம் எப்படி பண்றாங்கன்னா துஷ்ட ராட்சசர்கள் கண்ணனை ஒழிக்கணும்னு அப்படியே சுத்தின்னு இருக்காங்க. இந்த திருவாய்ப்பாடி உள்ளாம் திரும்பின பக்கமெல்லாம் புல் பூண்டுகள் எல்லாம் கண்ணனை ஒழிக்க வேணும்னு காத்து கொண்டிருந்தா இருந்து. தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்ப பூடுகள் அடங்க ஒழுக்கி சுத்தி எல்லாரும் வந்தா கூட என்ன பண்ணான்? கண்ணன் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சுட்டே இருந்தான். யார் அவன்கிட்ட வந்தாலும் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்து அனுப்புறதுதான் வேலை. அப்படிப்பட்டவனா இருக்கான். ஆனா எப்படி இருக்கு? வார்கடா அருவி யானை மாமலையின் மறுப்பினை குவடு இதெல்லாம் பாக்குறான் கம்சன். சரி, நம்ம யார் அமிச்சாலும் இவன் முடிச்சுடுறானே. சரி, ஒரு சேஞ்சுக்கு அவனை வரவழைப்போன்ட்டு கண்ணனை வரவழைக்கிறான். பெரிய கோலையாப்பிடன் ஒரு யானை நிறுத்துறான், யானையை முடிக்கிறான், அதனுடைய பாகனை முடிக்கிறான், சானூரன் முஷ்டிகன்னு சொல்லக்கூடிய மல்லர்களை எல்லாம் முடிக்கிறான். கம்சனையே கடைசியில் போய் முடிச்சிடறான். கஞ்சன் குஞ்சு பிடித்தடித்தான்னு சொல்ல முடியாது, அவனே முடிச்சுடுறான்னு பார்க்கிறோம். அப்போ சொல்றாரு கூரத்தாழ்வான் சொல்றாரு, எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? சர்வசக்தி யுக்தன். எதையும் அவனால செய்ய முடியாதுன்னு கிடையாது. உலகத்துல ஏதாவது செய்ய முடியாதுன்னு ஏதாவது உண்டான்னு கேட்டான், ஒண்ணுமே கிடையாது. அப்போ சர்வசக்தனா இருக்கக்கூடியவன். இவர்கள் எல்லாம் இந்த கம்சனை ஒழித்தான், கோலையாபிட யானையை முடித்தான்றதெல்லாம் எப்படி? ஒரு கிள்ளிக்களைந்தான்னு சொல்லக்கூடியதை போலதானே இருக்கு. சொல்ற கிள்ளிக்களைந்தானேன்னு சொல்றாரு. கிள்ளிக்களைந்ததை போலதானே இருக்கிறது. ஒரு கிருமியும் ஒரு கீட்டத்தையும் ஒரு புழுவையும் முடிக்கிறத போல, ஒரு புழிய காலால வச்சு மிதிக்கிறத போல, ஒரு கிருமியை வந்து கிள்ளி போடுறத போல, இலையில இருக்கக்கூடிய கிருமியை கிள்ளி போடுறத போல தானே பண்ணியிருக்கான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல உண்மையான காரியம் இப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கம்சவிதத்தையோ ஒரு வந்து இதையோ வந்து ரொம்ப பெரிய செயலா கொண்டாடணுமான்னு கேட்டா கொண்டாட வேணாம் தான். ஆனால் பக்தர்களோட இது எப்படி இருக்குன்னா, பண்றவன் எம்பெருமான். அது எந்த செயல் பண்ணாலும் அதை வந்து பெரிதாக கொண்டாடக்கூடியது அவர்கள் எண்ணமா இருக்கும். இல்லைன்னா இவ்வளவு வைபவங்களை வந்து ரிஷிகள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்திலோ விஷ்ணு புராணத்திலோ இந்த மாதிரி புராணாதிகளிலும் இதிகாசங்களிலும் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? எம்பெருமான் செய்த செயல் சிறு செயலா இருந்தாலும் அது அளத்திற்கரியது, அது கேட்கறதுக்கு அரியதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். இதே ரீதியில ரசோக்தியா ஒரு சம்பாஷணம் மகாலட்சுமிக்கும் பார்வதிக்கும் ஒரு சம்பாஷணம் நடக்குது. இங்க பெரிய அமகளெல்லாம் நடக்கிறது இல்லையா இந்த ஊர்ல. இந்த அமகளம் நடக்கிறதுக்கு அனுகுணமா எப்படி இருக்குன்னு பாருங்க. பிக்ஷார்த்தி சப்வயாதா சுதனு பலிமகே. மகாலட்சுமி ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு பார்வதியானவள் பதில் சொல்லுவான். அப்படிதான் இருக்கு இந்த ஸ்லோகமே. பிக்ஷார்த்தி சக்வயாதா சுதனு பலிமகே. பதில் சொல்றான், சுதனு பலிமகே தாண்டவம் காத்திய பத்ரே மன்யே பிருந்தாவனாந்தா வனுஷ மிருகசிஷு நைவ ஜானே ஸ்மரா வராகம் பாலே கஸ்தின்ன திருஷ்டோ
ஜரட விஷபதி ஜரட விஷபதி கோபயே வாஸ்ய வேத்தா விக்ஷார்த்தி சத்வயாதா. மகாலட்சுமி கேட்கிறாளாம் பார்வதி, விக்ஷார்த்தி சத்வயாதா, உன்னுடைய நாதனார்கள் பரமசிவன் இருக்கானே அவன் பிக்ஷார்த்தி, பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்தொன்னும் உண்டியான்னு சொல்லும்படியாய். ஒரு காலத்துல பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது, அதை கிள்ளிட்டான். பிரம்மஹத்தி தோஷம் வந்து கொடுத்து அவனுடைய கபாலமானது இந்த ருத்ரனுடைய கையில வந்து ஊட்டிட்டு. அப்ப என்ன பண்றான், எப்படி சாபம் தீரும் வந்து இது எப்படி தீரும்ன்றான். தீரும்னா இந்த கபாலம் வந்து எப்போ நிரம்புறதும் அப்பதான் அது இதுவாகும். அதனால நீ அந்த கபாலம் நிரம்புற வரைக்கும் பிக்ஷை எடுக்கணும்னு சொல்றான். பிக்ஷை எடுத்துட்டு இருக்கான்னு சொல்றான். அதை மனசுல கொண்டு என்ன பண்றான், பிக்ஷார்த்தி சக்வயாதா. பார்வதி அதுக்கு ரொம்ப அருமையா பதில், சுதன பலிமகே பலிமகே. எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், பிச்சைக்கார கதையில எனக்கு என்ன தெரியும். பலியோடைய மகாபலியோட யஜ்யவாதத்துல பிச்சை எடுக்க போனவனுக்கு தான் தெரியும். மகாபலியோட யாவனா போனவன் யார், திருவிக்ரமா பூமி அளந்தவன் யாருன்னா கண்ணனை பெருமான் தானே. அவன் நாராயணனுடைய இதுவாச்சே. ஆனால் சொல்றான் வள்ளால், அவன் என் கணவன் மட்டும் பிச்சைக்காரன் இல்ல, உன் கணவன் பிச்சைக்காரன் தான் சொல்ற மாதிரி சொல்லிட்டான். உடனே திரும்பி கேட்டா, சரி அடுத்த கேள்வி கேட்கிறேன் பாருங்க. பாண்டவம் குவாத்திய பத்ரே, நடராஜன் நித்தியத்துல பெரிய விற்பனனா இருக்கக்கூடியவன். அவன் கேட்கிறான், நடராஜன் இன்னைக்கு என்னங்க எந்த இடத்துல டான்ஸ், இன்னைக்கு கச்சேரி எங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவன் சொல்றான், நைவஜானே, இல்ல மன்யே பிருந்தாவனாந்தா, பிருந்தாவனத்துலாம் வேற எங்க, என்னுடைய நாதனுக்கு எங்க கச்சேரின்னு கேட்கறியா, பிருந்தாவனத்துல தான் கச்சேரி. ஏன்னா பிருந்தாவனத்துல தான் ஒரு வெண்ணை கொடுக்குறான்னு சொன்னா டான்ஸ் ஆடக்கூடியவன் தான். டான்ஸ் ஆடக்கூடியவன் குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எங்கோவே. குடங்கள் எல்லாம் எடுத்து கையில வச்சுட்டு போனா கூத்தாடுவான். இந்த கையில ஒரு 4 குடம், அந்த கையில ஒரு 4 குடம், இதை தூக்கி எப்படி போடுறது, அதை தூக்கி அப்படி போடுறது. அந்த ஜாதி மெய்ப்பாட்டுக்காக அவன் கண்ணன் பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் பார்த்தா சொல்லவே முடியாது. கண்ணப்பரகரங்க கண்டவர்தம் கண்களிப்ப மண்ணில் மரக்கால் கூத்தாடினான் காணேடி. குடக்கூத்து மரக்கால் கூத்துன்னு ஆயர்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஒரு விபரீதமான விளையாட்டு. நீ என்னாத்தனையா டான்ஸ் ஆடினா எங்க நிறுத்தியான்னு கேட்ட, உன்னோடவே உண்டு பண்ணிட்டு இருக்கான். பிருந்தாவனத்துல போய் ஒரு வெண்ணையை கொடுக்குறான்னு சொன்னா, அண்ணா வெண்ணை ஓணுமானா டான்ஸ் ஆடுன்னு வாங்க. பாவ குழந்தை டான்ஸ் ஆடிட்டு ஒரு வாய் வெண்ணெய், ஒரு கை வெண்ணையை வாங்கிட்டு போகும். அப்படித்தான் இருந்ததுன்னு காட்டுகிறார்கள். மிருகசிஷு, சிவபெருமான் கையில ஒரு மிருகசிஷுன்னு ஒரு மான் ஒண்ணு இருக்கணும். அந்த மான் எங்க போச்சுன்னு கேட்டான். நைவஜானே வராகம், என் நாதனை கையில தான் மான் வச்சுட்டு இருக்கான். உன் நாதன் எப்படிப்பட்டனா இருக்கிறான், வராகம் தானே ஒரு பன்றியாக தோன்றினானே. பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்டு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியாய். பூமி பிராட்டியை காக்கணுன்றதுக்காக என்ன பெருமா என்ன பண்ணான், ஒரு வராகமாக, பெரிய மகா வராகமாக தோன்றினான், அவதாரம் பண்ணான். அப்புறம் அந்த பூமி பிராட்டியை காப்பாத்தினான்ற சரித்திரத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அது மேல பாலே கஷ்டின்ன திருஷ்டோ ஜரட விஷபதி. நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நாளா. ஒரு கழட்டு எருது இருக்குமே சிவபிரான் இடத்துல, எங்க போச்சுன்னு கேட்டான். கோபயே வாஸ்ய வேத்தா. மாடு கதையெல்லாம் யாருக்கு தெரியும், இடையனுக்கு தான் தெரியும். இடையன் யாரு, கிருஷ்ணன் தானே இடையன், அவனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியும்னு சொல்லக்கூடியதா இருக்குதுன்னு காட்ட வந்த விஷயம் என்ன, பக்தர்களா இருக்கக்கூடிய பரஸ்பரம் ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய மேன்மையை பேசணுமே தவிர தாழ்ச்சியை பேசுறதுன்னு அது எங்க கொண்டு போய் விடுனா வீணான விவாதத்துல தான் கொண்டு போய் விடும்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. உள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை. பொல்லாவரக்கன்றான். அரக்கன்னாலே என்ன, நல்லவரக்கன் யாராவது பொல்லா அரக்கன்னா அவன் அந்த தீமை பொருந்தியதா இருக்கிறதா அரக்கன்னு சொல்றான். இல்லைன்னா மனுஷன்னு சொல்லிடலாம், மகாத்மான்னு சொல்லிடலாம். இவர் எப்பேற்பட்டவனா இருக்கான், ராவணன்னு சொல்லக்கூடிய ராவணன் தான் இந்த இடத்துல நிர்தேசம். பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை, ராவணன் தான் சொல்றான். எப்பேற்பட்டவன், சுருகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன். யமனானோ உயிரையும் உடையும் பிரிக்கிறானே, உயிரையும் உடலையும் பிரிக்கிறானே. அதுபோல ராமனுக்கு உயிர் போல இருந்தவள் சீதா பிராட்டி, அவளை பிரித்தான். தாயும் தகப்பனையும், நமக்கு லோக ஜனனி லோக பிதாவா இருக்கக்கூடியவர்கள், அந்த 2 பேரையும் பிரித்தான். அப்படிப்பட்ட கொடுமை புரிந்தவனாய் இருக்கிறான். அவ பொல்லாம அரக்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி கொடுமை பிரித்த அரக்கன்னு சொல்லலாமே. சீதா பிராட்டி பிரித்த அரக்கன்னு சொல்லாம கொடுமையின் மிகுதியை நினைக்கிறார். பண்ணிருக்கூடிய பாபம் எப்பேற்பட்ட பாபம். ஒரு அளக்கக்கூடிய அளத்தற்கரிய பாவத்தை பண்ணினா செய்த குற்றம் சிறிதா இருந்தால் செய்த குற்றம் சொல்லலாம். திருடினான்னு சொல்லலாம், திருடன் இவன்னு சொல்லலாம், பொய் சொன்னான்னா பொய்யன் இவன்னு சொல்லலாம்.
ஆனால் பண்ணிருக்கக்கூடிய குத்தமானது எப்பேற்பட்டது? சீதா பிராட்டி இந்த உலகுக்கெல்லாம் லோக ஜனனியாய் இருக்கக்கூடியவள், லோக மாதாவாய் இருக்கக்கூடிய அவளை போய் பிரித்து விட்டானே, அதை போய் சாதாரணமா சொல்ற பொல்லாம் வேற எதுவும் சொல்ல தோணலன்றான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தோணல. அவன் பண்ணிருக்க பாவத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கான். சில பேர்லாம் ஆச்சாரியர்கள் எழுதுவான், இவருக்கு இவர் பண்ணிருக்கக்கூடிய பாவத்துக்கு புதுசா ஒரு நரகம் சிருஷ்டி பண்ணணும், அவ்வளவு பாவம் பண்ணிருக்கான். இருக்கிற நரகத்தை அவ்வளவு தண்டனை கொடுக்கறதுக்கு மேல பாவம் பண்ணிருக்கான். இருக்கிற நரகங்கள் போதாதுன்னு வியாக்கியானத்தை எழுதியிருப்பாரு ஆச்சாரியர். அது போல என்ன பண்றான், என்ன இவன் பண்ணிருக்க பாவத்துக்கு என்னன்னு சொல்றது? பொல்லாவரக்கன் வேற என்ன எனக்கு சொல்ல தோணலன்றான். பொல்லாவரக்குன்னு சொன்னா சரி, பொல்லான்னு ஒரு அடைமொழியை கொடுத்துருக்கீங்க. அரக்கன்னு சொன்னாலே பொல்லாத வந்தான். பொல்லா அரக்கன்னு சொல்றீங்களே, அப்ப நல்ல அரக்கன் உண்டானா கண்டிப்பா உண்டுன்றாரு. யாரு கேட்கிறா? விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. ராவணன் எந்த கர்ப்பத்திலே வாசம் பண்ணாலும் அதே கர்ப்பத்திலே தோன்றியவனா இருக்கக்கூடிய விபீஷணன் சொல்லக்கூடியவன். இந்த வார்த்தையை சொல்ற விபீஷணஸ்து தர்மாத்மான்னு சொல்லக்கூடிய வார்த்தை யார் சொன்னா? சூர்பனக சொல்றான். பஞ்சவடியில சீதையா கிட்ட ராமன் சீதா கிட்ட பேசிட்டு இருக்கான் சூர்பனக. அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய காலத்துல ராமனிடத்துல எல்லாத்தையும் சொல்றான். உன்னுடைய குடும்ப விருத்தாந்தம் எல்லாம் சொல்லுன்னு கேட்கிறான் ராமன். ராமனுக்கு ஒரே ஒரு விஷயம், யாராவது நீ யாருன்னு கேட்டா போதும். எல்லா கதையும் முதல்ல இருந்து ராமனுக்கு தசரதனுக்கு பிறந்தது, அசுவேத இது பண்ணது, குதிரைக்கை வேட்டி யாமம் பண்ணது, 4 பிள்ளைகள் பிறந்தது, மொத்த கதையும் சொல்லி என்னை அதுல ராஜ்யத்தை கூட எனக்கு பணத்துக்கு துரத்தி விட்ட கதை வரைக்கும் எல்லாம் யார் கேட்டாலும் திருப்பி ரிப்பீட்டடா 4 பேர் கேட்டா 5 பேர் கேட்டாலும் சொல்றது வழக்கம். அதே மாதிரி யார் கேட்கறாலும் உன் கதை என்னன்னு கேட்காத விட மாட்டான். அவனுக்கு ஊர்வமும் தேவை. அதனால என்ன பண்ணா கிட்ட சூர்பன கிட்ட கேட்கறான், உன் கதையெல்லாம் சொல்லுன்னு சொல்லக்கூடிய காலத்துல ராவணன் எப்பேற்பட்டவன்னு சொல்றான், கும்பகர்ணனை பத்தி சொல்றான், விபீஷனை பத்தி சொல்றான். வீட்டு சொல்லக்கூடிய காலத்துல தர்மாத்மா அறநெறியிலே நடக்கக்கூடியவன்றான். அது மட்டும் சொல்ல நதுராட்சத சேஷ்டிதா, தர்மாத்மா ஆச்சே. ஆனால் அரக்கர் குலத்துல பிறந்திருக்கானே, அவன்கிட்ட இந்த மாதிரி இந்த சேஷ்டைகள், அரக்கர் குலத்தினுடைய சேஷ்டைகள்லாம் ஒன்றும் கிடையாது அவனிடத்துல. நதுராட்சத, அவனெல்லாம் நல்லவன் அரக்கனவெல்லாம். அரக்கனா பிறந்திருக்கான், நல்ல குணம் படைத்தவனா, எமருமானியே அடைய வேணும்னு எல்லாத்தையும் தியஜித்து எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டான். பரித்யக்தா மயா லங்கா, தன்னுடைய பூமியை விட்டான், அண்ணனை விட்டான், உறவுமார்களை விட்டான், ஐஸ்வர்யத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டு ராமன் திருவடியே சரணம்னு வந்தவன் நல்லா அரக்கனாச்சு. பிரகலாதன் நல்ல குழந்தை. எவரோட குழந்தை? பள்ளியிலோ அதி வந்தாதன் சிறுவன் வாயுலோர் 1000 நாமம். இரண்யகசிபுக்கு போய் ஒரு குழந்தை இது மாதிரி பிறந்தது. என்ன பண்ணுது? எம்பெருமான் அவன் அப்பனுக்கு என்ன சொல்லுது? நல்லதை தானே சொல்லுது. எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுன்னு தானே சொல்லுது. வேற ஏதாவது தவறா ஏதாவது சொன்னது உண்டோ? நானே எம்பெருமான் இவன் நினைச்சது தானே தப்பு. அப்போ அவர்கள்லாம் பொல்லா அரக்கன்னு சொல்ல முடியுமா? நல்ல அரக்கன் உண்டுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. பொல்லா அரக்கனை கிள்ளிக்க ராவணன் எப்படி பண்ணான்? சமாதானம் பண்ணானே ராமன். எப்படி பண்ணான்னா ரொம்ப சுலபமா அனாயாசமா ஒரு புல்ல கிள்ளி போடுற மாதிரி கிள்ளி போட்டான். ஒரு செடியில ஏதோ பூச்சி பட்டிருக்கு, இலை இது மாதிரி போயிருக்கு. உடனே என்ன பண்றான்? அந்த செடி நன்னா இருக்கு, உடனே என்ன பண்றோம்? அதை கிள்ளி போட்டுரும். மீதி செடியாவது நல்லா இருக்கட்டும். அதை போல என்ன பண்றான்? ராவணனோட எப்படி சமாதானம் பண்ணான்னா அப்படி கிள்ளி போட்டான். அப்படியே வாஸ்தவத்தை கதை சந்தர்ப்பத்திலாம் பார்த்தோமே ஆனால், அந்த சரித்திரத்தெல்லாம் படிச்சோமே ஆனால், ராமாயணத்தெல்லாம் படிச்சோம் ஆனால், ராமன் ரொம்ப சிரமப்பட்டு தான் ராவணனை சம்ஹாரம் பண்ணிருக்கான்னு பார்க்கிறோம். திருப்பாணாழ்வார் ஒரு பாசுரம் பண்ண, சதுரமாமதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைபத்து உதிர ஓட்டி. தலைபத்து உதிர ஓட்டினோ காய வெட்டுறான், எழுநீர் காய வெட்டுற மாதிரி 10 தலையை விட்டுட்டு ஆடுறான். அப்படி யாருன்னா அப்படிலாம் இல்லை. நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், எப்படி யுத்தம் பண்றான்? மூலபலம்னு ஒரு பெரிய ஒரு சேனையை கொண்டு வரான் ராவணன் ஒரு நாள். அப்படி கொண்டு வரக்கூடிய காலத்துல ராமன் போர் புரிந்தது ரொம்ப அற்புதமான போர்னு தெரிவிக்கிறான். ஒருவர் இருவரோர் மூவரணன் உருவு கறந்து உள்ளும் தோறும் தித்திப்பான் அப்படின்னு ஒரு பாசம். திருவாய்மொழியில 8ஆம் பத்துல ஒரு பாசம் நம்மாழ்வார் பாடல். ஒருவர் இருவரோர் மூவரணன் உருவு கறந்து உள்ளும் தோறும் தித்திப்பான். அதுக்கு மேல மேல் பாட்டுல இருந்து அது அன்மையை பண்றான். ஒரு கட வாழி. எப்போ இந்த மாதிரி பண்ணான்? ராமனானவன் யுத்தத்துக்கு போன மூலபல வதம் பண்ணக்கூடிய அன்னைக்கு யுத்தத்துல பார்த்தானா, கொஞ்சம் அப்படியே மல்லமா சண்டை போடணும்னு பார்த்தானா, பெரிய சேனை நிக்கிறது. ஆனால் என்ன பண்றான்? அப்படியே வேகம் எடுக்கிறான். ஒரு ராமன் என்ன பண்றான்? 2 ராமன் ஆறான், 2 ராமன் 3 ராமன் ஆறான், கண்ணுக்கு பாக்குறது. அப்புறம் என்ன பண்றான்? யுத்த பூமி பூரா ராமனே காட்சியை கருதுகிறான். அதுக்கு மேல இன்னும் வேகம் ஜாஸ்தியா போறது. எங்க பார்த்தாலும் ராமன் எங்கேயுமே தெரியவே இல்லை அந்த யுத்த பூமியில. அவ்வளவு வேகமா சண்டை போட்டான். தலைகளெல்லாம் அறுத்து தள்ள கீழே எல்லா தலையில திருப்பி ஒட்டின்னு வருது. எல்லாம் மந்திர சக்தி நிறைந்த அரசர்கள். அதனால என்ன பண்றான்? ஆதித்யர் அகஸ்திய மகரிஷி வரான். ஆதித்யத்தை எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் அதெல்லாம் கத்துக்கொண்டு அதெல்லாம் இது பண்றான். இவர்கள் எல்லாம் பண்ணான் முடித்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சரித்திரங்கள்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல ராமன் ரொம்ப சுலபமா இந்த பூச்சியை கிள்ளி போடுற மாதிரி, புழுவை காலால நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டான்னு சொன்னான்.
அதுல வந்து ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே ஏற்படுமே. கிள்ளிக்களைந்தான், கிள்ளிக்களைந்து சாதாரணம் இல்லை, அப்படிப்பட்ட விஷயம் இல்லைன்றார். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, ராமனுடைய பராக்கிரமத்துக்கு ராவணனை இன்னும் ரொம்ப சுலபமா முடிச்சிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் தாமதித்துத்தான் ராவணனை முடித்தான் தெரிவிக்கிறார்கள். ஏன் காரணம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு காரணம் ஒண்ணு, ராவனுடைய சௌரியமோ வீரியமோ பராக்கிரமத்திலோ எந்த விதமான குறையும் கிடையாது. ராவணனுக்கு சில நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால என்ன பண்றான், அவன் கொஞ்சம் காலம் தாழ்த்தி அவனை முடித்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். விபீஷணன் ராமனிடத்திலே வந்து என்னை அங்கீகாரம் பண்ணி என்னுடைய நான் திருவடிகளே சரணடைகிறேன்னு வந்த விபீஷணன் சுக்ரீவனை அழைச்சு வர சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றான், வந்திருக்கிற ராவணனாய் இருந்தாலும் அழைத்துவான்னு சொல்றான் ராமன். அப்போ என்ன தெரிகிறது நமக்கு அதனாலே, அந்த கட்டத்தினாலே அப்படின்னு கேட்டோமே. ஆனால் ராவணன் வந்திருந்தால் கூட அவனை அங்கீகாரம் பண்றதுக்கு ராமன் தயாரா இருக்கான்றது தானே தெரியுது. அப்போ ராமன் திருவுள்ளத்திலே ஓடக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம். வேணால் விபீஷணன் அங்கீகாரம் பண்ணானா கூட வந்திருக்கக்கூடிய 4 பேர் தான் வந்து உயிர் பழித்து போவார்கள். அதே ராவணனை கூட்டி நம்ம அங்கீகாரம் பண்ணோமே ஆனால் இந்த லங்கா பட்டணமே பழித்து போகுமே யோசனை பண்றான் காட்டக்கூடிய. அப்போ என்ன நினைக்கிறான், அதனால ராமன் என்ன பண்றான், ராவணனை வந்து உடனே கொல்லாத சம்ஹாரம் பண்றதுக்கு காலம் தாழ்த்தி தான் நடக்குது. ராமன் நினைச்சிருந்தா அங்கிருந்தே வந்து அந்த பக்கம் சேத்துக்கரையிலேருந்து ஒரு பான பிரயோகம் பண்ணி ராவணனை முடிச்சுட்டு, அப்படிலாம் பண்ணல. என்ன நினைக்கிறான், எதுலையாவது ஒன்று நம்முடைய வாக்மயத்துக்கு மயங்கணும், நம்ம பேசுற வார்த்தைக்கு மயங்கணும், நம்முடைய ரூபத்துக்கு மயங்கணும், எதுக்காவது ஒண்ணு மயங்கி ராவணன் நம்ம திருவடியில வந்து ஆசிரியிக்க மாட்டானா, அவனை நாம் காப்பாற்ற மாட்டோமான்னு நல்லது செய்வோம்னு நினைத்திருந்தான். ஆனால் எப்படி இருந்தான், அது எந்த நல்லதையும் அவன் ஏற்றுக்கக்கூடியது இல்லை. அவனுக்கு அந்த துவேஷத்தின் காரணமாக எந்த நல்லதையும் எம்பெருமான் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் விலக்கினான். அதனாலே போனான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ராவன் வந்து சொல்றமே கிள்ளிக்களைந்தானே சொல்றமே, கிள்ளிக்களைந்தான்னு சொன்னா வாஸ்தவம் தான்ற. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் காட்டுறேன். வாலி எப்படிப்பட்டவன் கேட்டா பெரிய மகாவீரன். ராவணன் வந்து வாலியோட ஒரு தடவை சண்டைக்கு போனான். சண்டைக்கு போனது அந்த சந்தியா உபாசனம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம். அவனுடைய இது என்னன்னா, அர்க்கிய பிரதானம் ஒரு வந்து அந்த திக்கில் இருக்கக்கூடிய கடல்ல போய், கிழக்கு திக்கில் இருக்க கடல்ல போய் சத்தியாவதனம் பண்ணுவான். வயற்குல வந்து எல்லா இடத்தையும் அந்த பக்கத்துல போய் வந்து அர்க்கியத்தை விடக்கூடியவனா இருப்பான். அதனால ராவன் கிழக்கு திக்கில் போய் வாலியை வந்து சத்தியாபாசனம் பண்ணக்கூடிய காலத்துல ராவணன் போய் சண்டைக்கு வரையா வாலின்னு கேட்டான். உடனே என்ன பண்ணானா, அப்படியே பிடிச்சி அவனை ராவணனை பிடிச்சி அவனுடைய கஷ்டத்துல வச்சுட்டு போய் எல்லா பக்கத்தையும் அர்க்கிய பிரதானத்தை பண்ணிட்டு கிருஷ்ணந்தில வந்து கீழே விட்டுட்டு என்ன சொன்ன, நீ நான் இல்ல நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கறதுக்கு வந்தேன். அப்ப பாருங்க, ராவணன் வந்து வாலி இடத்துல பங்கப்பட்டவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட வாலியை ஒரே அம்பாலே முடித்தான் ராமன் சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்ல, கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு ராஜாவதாரம் தான். அந்த கார்த்தவீரியார்ஜுனன் ராவணனை வந்து ரொம்ப வந்து பங்கப்படுத்திட்டான் அவனுடைய சண்டையில. அந்த கார்த்தவீரியார்ஜுனனை என்ன பண்ணான், பரசுராமன் அவனுடைய கைகளெல்லாம் தன்னுடைய கோடாலியாலே வெட்டி சாய்த்தான் அவனை. அந்த பரசுராமன் என்ன பண்ணான், ராமன் வந்து அந்த சிவதனுசு சீதாவை விவாகம் பண்ணக்கூடிய காலத்திலே அந்த சிவதனுசை உடைச்சுட்டான். எடுத்து நான் பார்க்கறான், அது உடைஞ்சு போட்டு. பரசுராமன் கையில ஒரு விஷ்ணு தனுசு இருக்கு. பரசுராமன் சொல்றான், நீ என்னவோ ஒரு உடஞ்ச தனுசை உடைச்சிட்டு ரொம்ப பெரிய வீரன் ஊர்ல போயிட்டு இருக்கேன். இடத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு தனுசை வந்து அதுல நாணயத்தி பாரு, அப்பதான் தெரியும் உனக்கு உன்னுடைய கதை. என் வில் வலி கண்டு போவன் எதிர் வந்தா, என்னுடைய வில்லினுடைய வலியை என்னன்றது பார்த்துட்டு போனான். தன் வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி, அவனை வில்லைய வாங்கினான். வில்லுல நாணை ஏத்துட்டு அவன்கிட்ட சொல்றான், என்ன பண்ணிட்டு உன் காலை உடைக்கட்டுமா இல்ல உன்னோட தபஸ் எல்லாம் பிடிக்கட்டுமான்னு கேட்டான். ஐயோ, என் காலெல்லாம் உடைச்சிடாத, நான் மாதிரி எங்கேயா போய் தபஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதனால தபஸனுடைய பலத்தெல்லாம் நான் அவனுக்கு விட்டு விடுறேன், என் காலை விட்டுருவேன் நான். சரி, நான் அவன் தபஸை வாங்கிட்டு தன் வில்லினோடும் வில்லையை வாங்கினா தபஸையை வாங்கினா போயிட்டு வான்னு சொல்லிட்டான்னு சொல்லக்கூடியதாரு. அப்போ கார்த்தவீரியார்ஜுனனை வந்து பங்கப்படுத்தினவன் பரசுராமனை பங்கப்படுத்தினவன் ராமன். அப்படி அந்த ராவணானவனுக்கு இவன் வந்து என்னது சொல்றது, இந்த ராவணனை முடிக்கிறது பெரிய விஷயமா ஒண்ணுமே இல்லை. அனுமான் லங்காபட்டினத்துக்கு போறான். போய் சீதா பிராட்டியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ராவணனை பார்த்து பேசுறான். சொல்றான், துவயா விக்யாத பூர்வஸ்ச வாலி வானர புங்கவஹ ராமேண நிகித சங்கே சரணை கேன வானரா. உனக்கே தெரியும், வாலின்னு ஒரு பெரிய வானர வீரன் இருந்தானே. அந்த வானர வீரன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? அவன் வந்து நேர சொர்க்கம் போயிட்டான். ராமன் ஒரே பானத்தினாலே முடிச்சான்னு சொல்றான். அப்ப காட்ட வந்த விஷயம்னா ராவணனுக்கே தெரிஞ்சதா இருக்கக்கூடியதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது.
ஆனால் என்ன பண்றான் ராவணன்? என்ன பண்றான்? ராவணன் எப்படியாவது திரும்பி வரணுமே பாக்குறான். சூர்பனகை என்ன பண்றான்? அந்த அந்த மூக்கையை நான் வந்து காதையை அறுத்து விடுறான் இல்லையா? அப்ப பஞ்சவடியில அறுத்த உடனே என்ன பண்றான்? கரதூஷணாதிகள் 14,000 ராட்சசர்கள் ராவனோட சண்டை போடுறது 14,000 பேர் வரான். அப்ப 14,000 பேர் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ராமன் தனியொருவனாய் இருந்து அவர்களை எல்லாம் முடித்தான்னு சொன்னா அவனை காட்டிலும் பெரிய வீரன் யாராவது உண்டானா? ராவணனை வந்து முடிக்காது விட்டான்னா கதா சந்தர்ப்பங்கள்னால முடிக்காது விட்டான்னு பார்த்தோமே. ஆனால் அது ராமனுடைய வீரியத்திலே குறைவினால முடிக்காத இல்லை. ராமன் வந்து காலம் தாழ்த்தினான். ராவணன் எப்படியாவது வந்து சேருவான் நம்மிடத்திலேன்னு காலம் தாழ்த்தினான். உண்மையை அறிந்து கொள்ள வேணும். அவன் நினைச்சிருந்தா கிள்ளி களைந்தானே, கிள்ளி களைஞ்சிருக்கான், களையாத விட்டுட்டான். ராவணனை காப்பாற்ற வேணும்னு நினைச்சா அது நினைக்காத போயிடுச்சு. கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போ, அந்த பெருமானுடைய கீர்த்திகளை அந்த பெருமைகள் எல்லாம் பாடி போகிறார். இவர்கள் எங்க போறான்? இந்த பாவைக்களம்னு சொல்லக்கூடிய நோன்பு நோக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அதுக்காக போயிட்டு இருக்கா. அதுதான் இவளை எழுப்ப வரா. அப்போ சொல்றா, கீர்த்திமை பாடி போய் பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம். பாத்தேயம்னா கட்டுச்சோறு. வெளியில ஊர் போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போற ஊர்ல என்ன சாப்பாடு கிடைக்குமோ என்ன கிடைக்காதோன்னு நினைச்சுட்டு என்ன பண்ணுவோம்? கையில ஒரு கட்டுச்சோறு எடுத்துன்னு போறாமே. அது மாதிரி கையில கட்டுச்சோரை எடுத்துட்டு போகிறார்கள். அதே இவர்களுக்கு எல்லாம் கட்டுச்சோறு என்ன? பாவை காலத்துக்கு போகக்கூடிய இந்த பாவைகளுக்கு எல்லாம் கட்டுச்சோறு என்னன்னா நாம சங்கீர்த்தனாமிருதம். நாம சங்கீர்த்தன் பெருமானுடைய பாடல்களை பாடிக்கொண்டே போறான். அதுதான் கட்டுச்சோராய் இருக்கிறது இவர்களுக்கு சொல்லக்கூடிய இருக்கிறது. கீர்த்திமை பாடி போய், கீர்த்திமைனா வந்து அவர் வீர சரித்திரங்களை பாடுகிறார்கள். யார் யார் பாடுறான்? அவனுடைய வீர சரித்திரம் இவர்கள் மட்டுமா பாடுறான்? இவருக்கு எதிரியா இருக்க கூட பாடுறான். ராவணன் சொல்றான், சத்ரோஹ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. ராவணனுக்கு சத்ரு தான். அவன் எப்படிப்பட்டான்? அவன் பிரசித்தியான பிரக்யாத வீரியஸ்ய சத்ரோஹோ பிரக்யாத வீரியா. பிரக்யாதன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற வீரன் அவன் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அவனுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டதுன்னா ரஞ்சனீயஸ்ய விக்ரம். அவனுடைய பராக்கிரமத்தை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பராக்கிரமம் பொருந்தியவனா இருக்கிறான் ராமன் சொல்லக்கூடியது. இது ராவணனுடைய கதை. எதிரிகளா இருக்கும். எதிரிகள் கூட்டத்திலே எப்படி இருக்கா பாருங்க. சூர்பனுடைய மூக்கை நான் வந்து காதெல்லாம் அறுத்துட்டானா லக்ஷ்மணன் வச்சு அவன் போய் கரதூஷணாதிகள் 14,000 ராட்சசர்கள் கொண்டு ராவனுடைய யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய காலத்திலே வந்து யார் உன்னுடைய இந்த மாதிரி பண்ணா? கரதூஷணாதிகள் கேட்கிறான். ஒரு மூக்கெல்லாம் இந்த மாதிரி அறுத்து போய் இந்த மாதிரி கோரம் பண்ணி வச்சுக்க உன் மூக்கத்தெல்லாம் யார் இந்த மாதிரி பண்ணாங்க? யாரு சொல்லணும்? அங்கேயோ அந்த ஒரு 2 பாவிகள் இருந்தா அவன் மூக்கை காதி அறுத்துட்டான்னு தானே சொல்லணும். என்ன சொல்றான்? தருணோ ரூப சந்து சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ. யாரோ 2 பேர் தருணோ ரொம்ப யவன பருவத்தில் இருக்கா. அவள் இளைஞர்களா இருக்கிறார்கள். அவர்கள் ரூப சம்பனம் ரொம்ப அழகா இருக்கா. அடையாளம் சொல்றான். இப்படி அவர் அடையாளம் சொல்லுவான். மூக்கைய கதை அறுத்தான்னா நம்ம அப்படி சொல்லுவோம். நம்மளை எவனோ கழுத்த மாட்டோம்னா ஒரு அறை கொடுத்தான்னா ஐயோ அதை படுவாவி சார் அப்படிதான் சார் வந்து அடிச்சுனா போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை. தருணோ ரூப சம்பன்னம். ரூப சம்பன்னம் அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கான். சுகுமாரம் ரொம்ப அதே ரூப சம்பனமா இருக்கும். அது மாதிரி சுகுமாரம் ரொம்ப சௌகுமாரியமா இருக்கான். மகாபலம் அதே சமயத்துல வந்து மகாபலம் புரிஞ்சான். சுகுமாரன் நினைச்சுன்னா வந்து ஒரு இவன் நினைச்சுட்டாது, ஒப்புக்கு சப்பானின்னு நினைச்சுட்டாது. அவனை மகாபலம் பலம் புரிஞ்சவா. கையில வில்ல பிடிச்சவர்களா இருக்கிறார்கள். ஆயுதம் ஏந்தியவர்களா இருக்கிறார்கள். அப்போ எதிரிகள் பட்சத்துல கூட ராமனை பார்க்கக்கூடிய காலத்துல அவன் கீர்த்திகளை பாடக்கூடியதா இருக்கிறது. அம்பியாயத்து பண்ணினான் விபீஷணன். அவன் என்ன சொல்றான்? சர்வலோக மகாத்மா சர்வலோக அந்தாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். விபீஷணம் வந்து உழக்கூடிய காலத்திலே ராமன் திருவடிகளை வந்து சரணடையக்கூடிய காலத்திலே என்ன சொல்றான்? அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டான்? இந்த சர்வலோகத்துக்கும் நாதனாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ராமனை நான் சரணடைக்கணும்னு வந்திருக்கேன். சீக்கிரம் போய் சொல்லு விபீஷணா, சுக்ரீவா சீக்கிரம் போய் சொல்லுன்னு விபீஷணன் வந்து கதறினான்னு சொல்லக்கூடியது. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அந்த இடத்துல? கீர்த்திமை பாடிப்போ. எப்படிப்பட்ட கீர்த்தி? எப்படிப்பட்ட கீர்த்தினா பகைவர்களும் பாடக்கூடியதா இருக்கிறது. கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எடலொத்து மீண்டே இழுந்துன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை துச்சோதனனை. கண்ணன பெருமான் தூதுக்கு போறான். பாண்டவர்களா தூது போறான். ஏதோ பாதி ராஜ்யம் கேட்டா இந்த பாண்டவர்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். பாவம் ஒன்னும் தெரியாதகளா இருக்குது. ராஜ்யத்தெல்லாம் தாத்துக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறதுகளேன்னு போறான் கண்ணன பெருமான் தூது போகக்கூடிய காலத்துல என்ன பண்றான்? துரியோதன் அவனை எப்படியா கண்ணனை எப்படியா முடிச்சுடணும்னு நினைக்கிறான். ஒரு பொய்யாசனம் போட்டு ஒரு நிலவரை ஏற்படுத்தி அதுல வந்து ஆயுதம் பொருந்திய மல்லர்களாம் நிறுத்தி முடிக்கணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, கண்ணன் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை சபையில எல்லாருக்கும் சொல்றான், கண்ணன் உள்ள வந்தானா யாரும் எழுந்துக்கூடாது. அதை பார்த்த உடனே அவனுக்கு அவமானத்துல அப்படியே வெட்டி தலை குனின்னு அவன் வந்தான். சரி, கண்ணன் உள்ள வந்தானா கண்ணன் வந்தானா எப்பேற்பட அவனோட பெரிய தேஜஸ் வருது உள்ள கூட. பார்த்த உடனே என்ன பண்ண? முதல்ல எழுந்து நின்று துரியோதனன் தான் முதல்ல எழுந்து நிற்கிறான். அப்புறம் அவன் கண்ணன் ராஜா எழுந்துட்டானே, சபையில இருக்கும் 10 பேர் எழுந்து நின்றான்.
பார்த்தானே நான் உள்ள ஏந்து வேணா சொன்னேன் அப்படின்னு. உங்க நிலைமை நீங்க முதல்ல பாருங்க சார். நீங்களே முதல்ல நின்றுட்டீங்க. முதல்ல இருந்து நீங்க தானே ராஜா. நீ நிக்கிறேன்னு தான் நாங்க நிக்கிறோம். நாங்க கண்ணனை பார்த்து நிக்கல. நாங்க நீர் நிக்கிறேன்னு தான் நாங்க நிக்கிறோம். ராஜா நீ நிக்கிறேன்னு நாங்க எழுந்து நிக்கிறோம். அதுபோல எம்பெருமானுடைய கீர்த்திமை கீர்த்திமை பாடிப்போ பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் போறேன்னு எழுப்புறேன்றீங்களே. எல்லாரும் இந்த இதுக்கு போய் சேரணுமே. எல்லாரும் போயாச்சா? நோன்பு காலத்துக்கு போயாச்சா? மாவை காலத்துக்கு போயாச்சான்னு கேட்கறேன். பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார். சிறுமியர்களா இருக்க கூட வந்து என்ன பண்றான்? எல்லாம் அவர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள். எல்லாம் அந்த பாவை களம் நோன்பு நோக்கக்கூடிய அந்த களத்துக்கு போய் சேர்ந்தார்கள். சிறுமிகள்லாம் போனான்னா என்ன அர்த்தம்? நீ இவ்வளவு பெரியவள் இருக்க, நீ இது மாதிரி படுத்தும் தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். துவனி அர்த்தம். நீ இது மாதிரி தூங்கிட்டு ரொம்ப அழகா இருக்கு, நீ இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். நோன்பு நோக்கிக்காக குறிப்பிட்ட ஸ்தலம் இருக்கு. அந்த சிறு பெண்கள் எல்லாம் போய் சேர்ந்தார்கள். உடனே அதை முடிச்சுட்டா சிறு பெண்கள்னு சொன்னியோ இல்லையோ, பாவம் அதுங்களுக்கு டைமே தெரியும், பார்க்கறது டைமே தெரியாது. ஏதோ கடிகாரத்தை ஏதோ வந்து 2 மணிக்கும் 3 மணிக்கும் 5 மணிக்கும் உட்கார வேண்டிய 1 மணிக்கு 12 மணிக்கு அற வச்சுட்டா போல இருக்கு. பாவம் கிளம்பி கொடுத்துகள், அதுங்களுக்கு அவகாசமே தெரியாது. ஆனால் கிளம்பி கொடுத்துகள். சிறு பெண்கள்னா காலமறியாத சென்று இருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் தெரிந்த நம்மளே எப்பேற்பட்ட விவேகிகளாச்சு. 4 மணிக்கு வந்துக்கணும்னா அலாரத்தை நிறுத்திட்டு 5:30 மணிக்கு லவலவான்னு ஓடக்கூடிய. அதனால சொல்ல அறிந்தவர்கள் தான் அறிந்தவர்கள். நம்ம அக்காலத்துல நம்ம போகக்கூடாது. அதனால பொழுது விழிஞ்சதுக்கு எல்லாம் அடையாளமே கிடையாது. வேறதான் அடையாளம். வெள்ளி எழுந்த வியாழம் உறங்கித்து. வெள்ளி எழுந்தது வியாழம் உறங்கிட்டு சுக்ரோதயம் ஆயிட்டு. சுக்ரோதயம் ஆயிட்டு தான்டா. கார்த்தால உதயம் சுத்திரம் உதயமானம் குருவானம் அஸ்தமிக்கணும். சுக்ரோதயம் ஆயிடுத்து. சுக்ரன் உச்சிப்பட்டான், குருவானம் அஸ்தமித்தான். உடனே சொல்றான், என்ன இது அநியாயமா இருக்கு. உங்களுக்கு இந்த வந்து நோம்பு காலத்துக்கு போன கிருஷ்ணனோட சேரணும்னு ரொம்ப ஆசை உங்களுக்கு மனசுல. அதனால நீங்க என்ன பண்றீர்கள்? இந்த சுக்கரோதயம் ஆயிடுத்து குரு அஸ்தமித்தான் சொல்றீங்களே, அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் பொழுதுக்கு விடிவு அடையாளமே இல்லை. வேறதான் அடையாளம் தான் சொல்லணும். பிள்ளைகள் எல்லாரும் அவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து. சொல்றான், நாங்க இத்தனை பேர் திரண்டு வந்திருக்கோமே. எத்தனை பேர்? 5 லட்சம் குடிப்பெண்கள் விட்டா எவ்வளவு பேர் இருக்கும்? 4 லட்சம் பேர் இருக்கோம். இங்க இவ்வளவு பேர் இருக்கோமே, நாங்கெல்லாம் திரண்டு வந்திருக்கோமே. அதெல்லாம் உனக்கு விடிஞ்சதுக்கு அடையாளமா தெரியல. இவ்வளவு பேரா ஊர்ல வேலை வெட்டி இல்லாத உன்னை எழுப்புறதுக்கு வருவோம். கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அவன் சொன்னாலாம், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? எம்பெருமானுடைய பரம பாகவதைகளா இருக்கக்கூடியவர்கள். அதனால் நீங்கள் என்னைக்காவது ஒத்தரை ஒத்து பிரிந்திருக்கிறீர்களா? பேராளம் பேரோதம் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேனே. திருமங்கையாளர் பாடம். பக்தர்கள்லாம் எம்பெருமானுடைய பக்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு கூட எப்படி ஒரு காலம் பிரிகில ஒத்தர அப்படியே வந்து ஒரே தத்துவம் போல சேர்ந்தே இருப்பார்கள். அதுபோல நீங்கள்லாம் திரண்டு வந்தது வந்து பொழுது பிடிச்சதுக்கு அடையாளமா? நீங்க எப்பமாரும் ஒன்னா சேர்ந்து பகவத் அனுபவம் இறை அனுபவம் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். அதனால நீங்க ஒன்னா திரண்டு வந்ததெல்லாம் வந்து பொழுது விடுத்ததுக்காக அடையாளமாக கொள்ள முடியாது. வேற அடையாளம் சொல்லுங்க. புள்ளும் சிலம்பினகான், புள்ளும் சிலம்பினகான். 6வது வாசகம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில். பட்சி சிலம்பி எடுத்துன்னு அடையாளம் சொல்லிட்டான். திருப்பி அடையாளம் சொல்றான். என்னது இப்படி ஏமாத்துறீங்களே? 6வது பாட்டுல சொன்ன அடையாளத்திலே திருப்பி 12வது 13வது பாட்டிலையும் இதே சொல்றீங்களே. இன்னும் அந்த புள்ளு சிலம்பிட்டு இருக்கான். இல்ல சந்தர்ப்பம் வேற. சந்தர்ப்பம் வேற. முதல்ல நான் புள்ளும் சிலம்பினகான் 6வது வாசகத்துல சொன்னது எதுக்காகன்னா, காலங்காத்தால தன்னுடைய வந்து அந்த இதுல இருந்து கூட்டுல இருந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த புட்கள் சிலம்பித்தே அந்த வாசையை நான் அடையாளமா சொன்னேன். இப்போ நான் புள்ளும் சிலம்பினகான்னு சொன்னது அந்த புல்லு வேற இடத்துல வரவே வராதா? அது எங்கோ இறை எடுக்கிறது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல சப்தத்தை ஏற்படுத்துறது. அந்த புள்ளும் சிலம்பினகான்னு நான் சொன்னேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. உடனே சொல்றா, ஐயோ என்ன ஒரு கொடுமை பாத்தீங்கன்னா, ஒரு திரியக்கா இருக்கக்கூடிய ஜந்துவனுடைய ஒரு சப்தங்களை கொண்டு வந்து நம்ம எழுந்துக்கணும், இது பொழுது குடிக்கிறது நிர்ணயம் பண்ணி எழுந்துக்கணும் இந்த மாதிரி சொல்றீங்களே, இதுதான் என்ன இது நிலைமையான்னு பேசாதே கிடைக்கலாம். புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய். அது எழுந்துக்கலான்றதை உணர்ந்தார்கள் வெளியில இருக்கக்கூடியவர்கள்லாம். அதை பார்க்கிறார்கள். ஐயோ எங்களெல்லாம் நாங்க சொல்ற வார்த்தைகளா இவ்வளவு அடையாளங்கள் சொல்றோம், அதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு உன மனசே இல்லையே, அலட்சியம் பண்றீங்க, உதாசீனம் பண்றீங்க. என்ன காரணம் எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து சொல்றாங்க. எது? 4 காரணம். போதறி ரொம்ப கண்ணழகு படைச்சவன் உனக்கு ஒரு அபிமதம், உனக்கு ஒரு அது மேல ஒரு கர்வம் இருக்கு உனக்கு. போதறி கண்ணினா உன் கண்ணழக நினைச்சு நீ அப்படி இது பண்றான்னு தெரிவிக்கிறார்கள். போதறி கண்ணினா பல அர்த்தங்களை தெரிவிக்கிறார்கள். போதுன்னா போதறி கண்ணினா மான் கண்கள், மானை போன்ற கண்கள் உடையவள். போதுன்னா உலாவும் அப்படியே கண்களானது அப்படியே அலைஞ்சுட்டே இருக்கும். மானுக்கு என்னன்னா வெளியில வந்து கொடுத்தோம்னா எந்த ஜந்துவால நமக்கு வந்து ஆபத்து ஏற்படுமோன்னு எப்போ மருண்டு போயிருக்கேன். போய் அந்த கண்ணு பார்த்தா அப்படியே இப்படி 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 எந்த பக்கத்துல எந்த ஜந்து துஷ்ட ஜந்து வந்து நம்ம அடிச்சிருவேன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கும். அது போல மான் போல மருண்ட கண்களை உடையக்கூடியவள், உடைத்தாய் இருக்கக்கூடியவள். போதறி கண்ணினா போதுன்னா புஷ்பம்னு ஒரு அர்த்தம்.
எப்படிப்பட்டவளா இருக்காள்? இந்த போதுன்னா புஷ்பத்தை போல கண்களை உடையவளாய் இருக்கிறான்னு சொல்லக்கூடியவா இருக்குது. அப்ப குவளைப்பூவை போலவும் அரினா மான் சொல்லக்கூடியது. அப்போ குவளை புஷ்பத்தை போல மான் போன்ற கண்களையும் உடைத்தவளாய் இருக்கக்கூடிய ஒளிவள்னு சொல்லக்கூடியதாரு. மேல ஒரு அர்த்தம் காட்டுகிறார். அரினா எப்படின்னா வண்டு, போதுன்னா புஷ்பம், அரினா வண்டு. வண்டு எப்படின்னா ஒரு வெள்ளமா ஒரு வெள்ள வர்ணத்துல ஒரு புஷ்பம் இருக்கு, அது மாதிரி ஒரு வண்டு படிச்சுதுன்னா எப்படி இருக்கும்? ஆனா இவ கண்ணு எப்படிமா அது வெள்ளை, நடுவுல கருவிழி கருப்பா இருக்கு. அது மாதிரி போதரி கண்ணினா அரினா சத்ரு உடனே தெரியும். சத்ரு போதுன்னா புஷ்பம் ஆச்சு. புஷ்பத்தினுடைய அழகை பார்த்து புஷ்பத்தின் அழகுக்கு போட்டி போடக்கூடிய அழகை படைத்தவளாய் இருக்க, அப்படிப்பட்ட கண்ணழகை படைத்தவளாய் இருக்க. போதரி கண்ணினா எப்படிப்பட்ட அழகு படைத்தவளாய் இருக்காள். வித்தியை சில வித்தியைகள்லாம் சொல்றது 32 வித்தியைகள்னு அந்த இதெல்லாம் தெரிவிக்கிறது வேதங்கள்லாம். 32 வித்தியை உபனிஷத்துகள்லாம் சொல்லக்கூடியது. எம்பெருமானை அடைவதற்கு பலவிதமான உபாசன முறைகள் சொல்லியிருக்கு. உபாசனம் பண்ணக்கூடிய யார்? நம்ம போல இருக்கக்கூடிய உபாசனம் பண்ணா ஒரு வித்தியை, சாண்டில்ய வித்யா, உபகோஷல வித்தியன்னு பல வித்தியைகள் உண்டு. ஒரு வித்தியில ஒரு பலனை சொல்ற. எம்பெருமானை அடைவதற்கு ஒரு விதையின் மூலமா அடையலாம். அதுக்கு உபாயங்கள் போற வழிகள் வேற வேற இருக்கு. அதே போல இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இவள் எப்படிப்பட்டவளா இருக்கான்னா, அப்போ உபாசனம் பண்ணப்படுவான அந்த வித்தைகளால உபாசனம் பண்ணுபவன் ஒருத்தன் நம்மள போல இருக்கக்கூடிய அதிகாரி, ஒரு சேத்தன். ஆனால் யார் உபாசியனாய் இருக்கிறான், யார் அந்த பலனை கொடுக்கக்கூடியவனா எம்பெருமான் தான். இப்ப சொல்றாரு இவள் எப்படி இருக்காள் இந்த இடத்துல உதறி கண்ணினான்னு சொல்லக்கூடிய இவள் உபாசன். எம்பெருமான் எப்படி இருக்கான் அதை போல இருக்கான். உபாசனை பண்ணக்கூடிய ஒரு யாழ்னா இவனை அடையணும்னு எம்பெருமான் ஓடி வரணும், இந்த பெண்கள் எல்லாம் ஓடி வரணும். அது போல அவர் உபாசியா இருக்கலாம். இவள் உபாசனம் இவர்கள் எல்லாம் இந்த பாகவதர்களும் இந்த பகவானும் அவளிடத்திலே உபாசனம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கண் படைத்தவளாய் இருக்கிறான்னு காட்டக்கூடிய கண் எப்படி இருக்கு. அனுமான் சீதையை முதல்ல போய் பார்க்கிறார். அசோகவனத்தில் போய் பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கார், ராமனுக்கும் சீதைக்கும் பொருத்தங்கள் பார்க்கணும். கல்யாணம்லாம் எவ்வளவு நாள், 25 வருஷம், 25 வயசாகி கொடுத்து 2 பேரும். அப்பதான் பாக்குறாரு இவர் எல்லாம் தசரத மன பொருத்தம், ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப இவர்கிட்ட பொருத்தம் இருக்கான்னு அனுமான் பாக்குறாரு. துல்லியசீலவயோ விருத்தாம் துல்யோபி ஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகி தம் சேயம் அசிதேக்ஷனா. துல்லியசீலவயோ விருத்தாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த சீலகுணம் 2 பேருக்கும் ஒத்த குணமாயிருக்கு. சீலகுணம்னா அதை பிறையற கலக்கக்கூடிய தன்மை. வயசு ரொம்ப ஒத்த வயசா இருக்கு, கல்யாணம் பண்ணக்கூடிய விவாகத்துக்கு தக்க வயசு. இந்த மாதிரி பொருத்தமான ஜோடியா இருக்கு. பொருத்தம் நடவடிக்கைகள் 2 பேருக்கும் ஒரே விதமான நடவடிக்கைகள், தர்மத்திலேயே பிரவர்த்திக்கக்கூடிய அந்த சிந்தனையோட இருக்காங்க. துல்லியாபிஜன லட்சணாம் ராகவோர் கதி வயது எல்லா விதத்தையும் பார்த்தா ராகவனுக்கு மைதிலி, மைதிலிக்கு ராகவன் சொல்லக்கூடியதாய் அப்படி இருக்கக்கூடியது. அது சொல்ல கடைசியில ஒண்ணு சொல்ல தம் ஜேயம் அசிதேக்ஷனா. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் பொருத்தம் இருந்தாலும் சீதையனுடைய கண்ணழகுக்கு ஈடாக அந்த ராமனுடைய கண்ணழகு ஈடாகாது. அது போல இவர் எப்படி இருக்காள், எல்லாம் அவளுக்கு எம்பெருமானுக்கு அவளுக்கு பொருத்தமா இருக்கலாம், ஆனா கண்ணழகு மட்டும் அவளுக்கு தான் உண்டு விட்டான். இப்ப தாமோதர் பெருமாள் செஞ்சிருப்பீங்களே, எப்படி நாச்சியார் திருக்கோலத்தை எழுதிருக்க எளிய ஒரு நாள் தெரிவித்தேன். பராசர பட்டர் இதே நாச்சியார் திருக்கோலம் ஸ்ரீரங்கத்துல நம்புறவாள் நீங்க நாச்சியார் திருக்கோலம் தான் ஏழு. அப்படி எழுந்துடக்கூடிய காலத்துல பராசர பட்டர் கூட்டு சொல்றாங்க, பாத்தீரா நீ எப்போ தாயார் இடத்துல பக்ஷபாதியா இருக்கிற, இன்னைக்கு பாரு நம்முடைய சேவையை செய்வியும். எப்படி நாச்சியார் மாதிரியே வஸ்திரங்கள், நாச்சியார் மாதிரியே தலையிற்கு சிரசில சாத்திக்கூடிய சௌரி, நாச்சியார் மாதிரியே புஷ்பங்கள், நாச்சியாருடைய நகைகளை எல்லாத்தையும் போட்டு வந்திருக்கேன் தெரியறதான். பராசரப்பட்டு சொன்னான் எல்லாம் நல்லா இருக்கு சுவாமி, ஆனால் நாச்சியார் விழிவிழிக்கவனுக்கு அவன் கண் அழகு உமக்கு வரல சுவாமி, அவன் கண்ணை இயற்கையாக காருண்யம் முதிர்ந்திருக்கு, உமக்கு அது இல்லையான்னு சொன்னார். இப்ப பாருங்க தாமோதர் பெருமாள் அதே ரீதி தான். எதுக்கெல்லாம் பாரு சொல்ற தாமோதர் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப ஒரு மாதிரி கம்பீரமா இருப்பார். நீங்க போய் பாருங்க, அப்படியே காருண்யமே வடிவெடுத்து வர அப்படியே சாந்தமா இருக்கக்கூடியவராய் இருப்பாருன்னு காட்டக்கூடிய போதரி கண்ணினா. இவன் எப்படிப்பட்டவன், அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனன். எம்பெருமான் எப்படிப்பட்டவன், எல்லா உலகத்தையும் உடையவனாய் தாமரை கண்ணன்னு தெரிவிக்கிறார். ஆனால் இவள் எப்படிப்பட்டவளாயிருக்கான்னா நெடுங்கண் இளமான். நெடுங்கண் இளமான் அப்படியே மான் போன்ற கண்களாய் உடையவர்கள். இல்ல சுவாமி எல்லா உலகையும் படைத்தவனாய் இருக்கான் அவன், அப்படிப்பட்ட தாமரை கண்ணன் தான் இருக்கட்டும் சுவாமி, அப்படிப்பட்ட தாமரை கண்ணனாய் இருந்தாலும் பரவாயில்லை, இவள் மான் போன்ற கண்களுக்குள்ளே அவன் அடக்கம்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட கண்ணழகு படைத்தவளாய் இருக்கிறாள் தெரிவிக்கிறார்கள். போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே. உள்ள குளிர குடைந்து நீராடாதே எப்படி இருக்குது நீராட்டம் மண்ணு எப்படி சொல்லணும்னா, போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்து, இப்படிதான் சொல்லணும். உள்ள குளிர குடைந்து நீராடாதேன்னா நீராடாதேன்னு அர்த்தம் கிடையாது. உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ.
குளிக்காத இன்னும் படுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படித்தான் சொல்லணும். சேர்த்து அந்த வாக்கியங்கள், பெரிய வாக்கியங்களை சேர்த்து சொன்னாதான் அர்த்தம். உள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படி தனியா சொன்னா அர்த்தம் குளிக்காத இருன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். அப்படி இல்ல அர்த்தம். சொல்ல உள்ள குளிர நீராடுவதுன்னு என்ன அப்படின்னா, மார்கழி மாசம் தனுர் மாசத்துல எப்படி இருக்கும், உஷக்காலத்துல நீராடினா எப்படி இருக்கும், அந்த தாபங்கள் எல்லாம் கண்ணனை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த தாபங்கள் எல்லாம் தீரக்கூடியதா இருக்கும் சொல்லக்கூடியதா இருக்கும். பரதன் என்ன பண்றான், சரையூ நதியில அபரராத்திரியில போய் தீர்த்தம் ஆடுறான்னு தெரிவிக்கிறான். இளவரசன் ஒருத்தன் அந்த ராஜ்யத்தையே ராமன் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த ராஜ்யத்தையே ஆளக்கூடிய பிரதிநிதியா, ராமனுக்கு பிரதிநிதியா இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடியவன். அவன் நினைச்சா என்ன வீட்டுல குடிக்க முடியாதா? ஆனால் என்ன பண்றான், ராமன் எப்படி வனத்துக்கு போனான், ராமன் வனத்துல என்னென்ன அனுஷ்டானங்கள் பண்ணாலும் அதே அனுஷ்டானங்கள் தானும் பண்ணணும். அவன் நதியில தானே குளிப்பான் ராமன், ஆனால் தானும் நதியில போய் குடிக்கணும்னு எப்ப படிவானான், அபரராத்திரி அதான் பிம்மாலைக்கு முன்னாடி 4-3 மணிக்கு முன்னாடினா பாத்துக்கோங்க, 2 மணிக்கு 1 மணிக்கு அபரராத்திரியில போய் தீர்த்தம் ஆடுவான். எதனாலன்னு கேட்டா, இல்ல ஊர்ல இருக்கவர்கள்லாம் ராவன் பரதன் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொழுது விடிஞ்சு போனானா 8 மணிக்கு போனான்னா அவளை சொல்லலாம், அண்ணனை காட்டு கமிச்சிட்டு பாருங்க எவ்வளவு சுகமா போய் குளிக்க போறான் பாருன்னு வைவார்கள். இப்படி கூட வைவார்களா? வெஞ்சா என்ன பண்றதுன்னு பரதனுக்கு ஒரு நினைவு. அதே போல இவனு சொல்லுகிறான் இந்த படத்துல, உள்ள குளிர குடைந்து நீராடாதே. பரதன் எப்படி அவகாரம் பண்ணாலும் நம்ம நாட்காலை நீராடின்னு வேற சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்காக என்ன பண்றோம், உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கடத்தி. பார்த்த காலத்துல நீராட வேண்டாமா? ஊர்ல இருக்கவர்கள்லாம் நம்மளையும் பார்த்து என்ன பண்றான், ஏதோ உபாயாந்தரம் எம்பெருமானை தவிர வேற ஏதோ பயனை உத்தேசம் பண்ணி இவர்கள் யமுனையில நீராட போகிறார்கள்னு சொல்லிட்டார்களானா என்ன பண்றது? பொழுதோட போய் யார் கண்ணியும் படாது நம்மளும் நீராடிட்டு வர வேண்டும் சொல்லப்படுது. உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பவாய் நீ நன்னாளா. நன்னாளான்னு தெரியும். நன்னாள்னு சொன்னா என்ன அப்படின்னா, காலமானது மாறிக்கொண்டே பரிணாமம் படைத்ததா இருக்கக்கூடிய. இன்னைக்கு சொல்ற இன்னைக்கு தேதி என்ன, இன்னைக்கு என்ன இதுன்னு சொல்றோம். இன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை பண்றோம். நேற்றுக்கு இதே சொல்லக்கூடிய காலத்து திங்கக்கிழமை இன்னைக்கு அப்படின்னா நாளைக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு கேட்ட திங்கக்கிழமை இன்னைக்குன்னா இன்னைக்குன்னு சொல்றோம். இதே திங்கக்கிழமை நாளைக்கு சொல்லக்கூடிய நேத்துன்னு சொல்றோம். அப்ப காலமானது எப்படி இருக்கு பாருங்க, மாறிண்டே இருக்கு. ஒரே திங்கக்கிழமைன்றது ஒரே திங்கள் தான். அதே திங்கள் ஒரு காலத்துல எப்படி இருக்கு, இறந்த காலமாக வருது, ஒரு காலத்தை நிகழ்காலமாக, ஒரு காலத்துல எதிர்காலமா இருக்கிறது. அப்ப காலமானது பரிணாமம் உடைத்தா இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்நாடு திருப்பி அமையுமா? ராமன் சீத்தையை பிரிஞ்சு என்ன பண்றான், மால்யவான்ற பர்வதத்திலே இருக்கான். சுக்ரீவனோட நட்பு கொண்டான், வாலியை முடிச்சுட்டான். ஆனா மழைக்காலம் வந்துடுத்து, சீதா பிராட்டியை தேட போகணும். சுக்ரீவன் சொல்றான், மழைக்காலம் முடிந்தவொடனே போய் சீதா பிராட்டியை தேடலாம், அது வரைக்கும் நீ போய் கேளிக்கைகள்ல இருன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். போற காலத்திலே மால்யவான்ல புலம்பிண்டா இருக்கான், சீத்தை என்னை விட்டு பிரிஞ்சுட்டாடே, சீதா 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 ஆ சீதா ஏ சீதா இப்படியே புலம்பிட்டு இருக்கான். இப்போ லக்ஷ்மணன் கிட்ட சொல்றான், லக்ஷ்மணா நான் நினைச்சா இப்பவே ஒரு பான பிரயோகம் பண்ணி ராவணனை முடிச்சிருவேன், சீத்தை எங்கிட்ட கொண்டு வந்துருவேன், அதுக்கு எங்கிட்ட சக்தி உண்டு. ஆனால் சீத்தை எவ்வளவு காலம் பிரிஞ்சு இருக்கிறேன்னா, அந்த பிரிஞ்ச நாளை என்னால கொண்டு வர முடியுமா? அந்த பானம் சீத்தையை வேணா கொண்டு வரும், ராவணன் வேணா இந்த உலகத்துல இருந்து அனுப்பிச்சுடுமே தவிர இழந்த நாட்களை இவ்விடத்திலே கொண்டு வர முடியுமா? அந்த நாட்கள் கொண்டு வராதே, திரும்ப கிடைக்காதே. சீதையோடு நான் அனுபவிக்க வேண்டிய நாட்கள்ல பாதி கழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியதா. இப்போ நல்ல விஷயங்கள் நமக்கு போயிடுத்து அப்படின்னா என்ன எப்படி இருக்கணும், அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும், எண்ணங்கள் எப்படி இருக்கணும், ஐயோ அப்படி போயிடுதே, பழுதே பல பகலும் போயினா என்ன, பழுதே பல பகலும் போயினா, அப்படிப்பட்ட எண்ணம் தொடரும். அப்போ ராமனே நினைக்கிறான், இந்த மாதிரி நாள் திரும்பி வராதே, நாள் போச்சுன்னா நாள் திரும்பி வராதே. அப்ப என்ன சொல்றான், அப்போ இந்த பிராட்டி உள்ள தூங்குறதுக்கு என்ன சொல்றான், காலம் திரும்பி வராதுன்னு ராமனே சொல்லக்கூடியதா இருக்கிறது வார்த்தை. அதனால இன்னும் பள்ளி கடத்தியோ இந்த நன்னாள் இனிமேல்ட்டு ஏற்படுமா? காலம் போயிடுதுன்னா, ஒரு மழை பெஞ்சு கொடுத்தனா நோன்பு முடிஞ்சு போயிடும். நோன்பு முடிஞ்சு போயிட்டு திருப்பி என்ன பண்ணுவான், இந்த கோபாலர்கள் நல்லவர்களையும் அடைச்சு விடலாம். அப்போ கிருஷ்ணன் எங்கேயோ, நான் எங்கேயோ, நீ எங்கேயோன்னு சொல்ல முடியாது ஆயிடுமே. அதனால இப்படிப்பட்ட நன்னாள் நீங்க காலம் கடத்தாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கள்ளம் தவிர்த்துன்னா அவன் மனசுல ஒரு என்ன சொல்றது, ஒரு தீய எண்ணம் இல்ல, ஒரு திருட்டு எண்ணம் இருக்குன்றான், திருட்டுத்தனம் இருக்குன்றாள். அது மாதிரி கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கள்ளம் தவிர்த்துன்றான். என்ன கள்ளம் தவிர்த்து, உள்ள படுத்துட்டு எப்பேற்பட்ட அதிகாரி, கண்ணழகு படைத்தவள், கிருஷ்ணானுபவத்துல வித்தகையா இருக்கக்கூடியவள், அவளை போய் கள்ளம் தவிர்த்துன்னு சொல்றாளேன்றான். அப்படிப்பட்ட கள்ளம் என்ன அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணனை தனியா அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் அவளுக்கு. அதுதான் கள்ளம்னு தெரிவிக்கிறார். கிம் தேன கிருதம் பாவம் சோரேன ஆத்மாபஹாரினா. மகாபாரதத்தை தெரிவிக்கிறார், கிம் தேன நகிருதம் பாவம் சோரேன ஆத்மாபஹாரினா தெரிவிக்கிறார். அதாவது இந்த நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது, அது எம்பெருமானுடைய சொத்து, நம்முடைய சொத்து கிடையாது.
எம்பெருமானுடைய சொத்தா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கக்கூடிய சொத்தா இருக்கக்கூடியதை என்ன பண்றோம் நாம? இது நாம எம்பெருமானுக்கு ஆட்பட்டம் இல்லை, நாம் நமக்கே சொந்தம், நாம் சுதந்திரன்னு நினைக்கிறோமே. அது எப்பேற்பட்ட தப்புன்னா அது சோரேன ஆத்மாபகாரணம், பெரிய திருட்டுன்றோம். ஆத்மாவை திருடினவன் எந்த திருட்டை தான் எல்லா திருட்டையும் செய்தவனாய் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். கிம் தேன அகிருதம் பாவம் சோரேன ஆத்மாபஹாரினா. காஞ்சிபுரத்துல ஒரு பெருமாள் இருக்கார், ஒரு திவ்யதேச பெருமாள். அவர் பேரே கல்வர்னு பேர். பேரே கல்வர்னு பேர் அவருக்கு. அவர் சொல்றாரு, பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னதென்னு கொண்டேனை கல்வா என்று கூறாதே. மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உன்னை கச்சி கல்வா என் மோதுவது என் கண்டு. பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை. இந்த ஆத்மா இருக்கே, அது அனாதி காலமா உனக்கே ஆட்பட்டது, உனக்கு உன்னோட சொத்து அது. அதை என்ன பண்ண நானு என்னதுன்னு கொண்டேன், என்னதான் இதுன்னு நான் எடுத்து வச்சுட்டேன். நியாயமா? அது யார் திருடினாலும் அவனை தான் திருடன்னு சொல்லணும். ஒரு பொருளை திருட்டான்னு யாரை திருடன்னு சொல்லணும்? திருடனவனை சொல்லணும், பறி கொடுத்தவரை சொல்லணுமா? இப்ப என்ன சொல்றேன், இந்த இடத்துல பறி கொடுத்தவனுக்கு கல்வான்னு சொல்றாங்க. கல்வா என்னை கல்வா என்று கூற, உன்னுடைய சொத்தை நான் அபகரிக்க, என்னை கல்வா என்று கூறாதே. மண்டலத்தோர் புல்வாய் பிழந்த புயலே உன்னை கச்சி கல்வா என்று ஓதுவது எது கொண்டு. உன்னை போய் கல்வான்னு சொல்றாள். திருடினவன் நான் இருக்கேன், உன்னை போய் கல்வான்னு இந்த ஊர்ல சொல்றாளேன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட கள்ளம் தவிர்த்து எம்பெருமானுக்கே ஆட்பட்டதாய், எம்பெருமானுக்கே உரியதாய் இருக்கக்கூடிய இந்த செல்வமானது, இந்த ஆத்ம பூஷணமானது அவனுக்கு கௌஸ்துவ மணியை போல இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆத்மாவை நான் நீ கண்ணன் எம்பெருமானுக்கு இது பண்ணணுமே தவிர நீ தனியா கிருஷ்ணனோட அனுபவிக்கலாமா? ஆத்மா எனதுன்னு நினைக்கக்கூடாது. கண்ணனை கொடுத்தலாம் சரி, அவனுக்கு தான் இந்த ஆத்மா, அதை நான் அந்த ஆத்மானுபவத்தை கண்ணனோட கிருஷ்ணானுபவத்தை நான் தனியா பண்றேன்னு நினைக்கணும். அதுவும் கள்ளம். அப்படிப்பட்ட கள்ளத்தையும் தவிர்த்து சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். குள்ள குளிர குடைந்து நீராடியான் பள்ளி கிடத்திய கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ எம்பாவா. இந்த பாசத்தாலே தொண்டரடிப்படி ஆழ்வார் எழுப்புறார். 5 நிமிஷத்துல முடிச்சோட போதரி கண்ணினாய். போதரி கண்ணினாய்ன்ற சம்போதனத்தை எடுக்கிறார். போதரி கண்ணினாய்னா அர்த்தம் என்ன சொன்னேன்? போதுன்னா புஷ்பம், அரிக்கண்ணினாய்னா சத்ருன்னு ஒண்ணு, மான்னு ஒண்ணு, இன்னொரு அர்த்தம் உண்டு. போதரின்னா சேகரம் பண்றதுன்னு ஒரு அர்த்தம். அதான் போதரி கண்ணினா இவர் எப்படிப்பட்டவரா இருந்தா என்ன கைங்கரியம் பண்ண தொண்டரப்படி ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் மாலாக்காரர். பெரிய ஆழ்வார் எப்படி புஷ்பத்தை கட்டி இது பண்ணியிருந்தாரோ கைங்கரியம், அதே போல கைங்கரியத்தை தொண்டரப்படி ஆழ்வாரும் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு கூட அர்ச்சையில பல திவ்ய தேசங்களை பார்த்தோம்னா இங்க எப்படி இருக்காரு சரியா ஞாபகம் இல்லை. கையில ஒரு புஷ்ப குடலையோட எழுதிருப்பார். பல இடங்கள்ல பார்த்தா கையில ஒரு புஷ்ப குடலையோட தான் புஷ்பத்தை எப்பவும் சேகரித்து புஷ்பத்தை சேகரிப்பதிலே நோக்கமுடையவர். போதரி கண்ணினால் ஒரு நோக்கமானது எப்படி இருக்கும்னா, எம்பெருமானுக்கு புஷ்பத்தை கட்டணும்னு அந்த புஷ்பத்தை அரிப்பதிலே நோக்குடையவராய். அதனால போதரி கண்ணினாய் துளவத்தொண்டாய தொல்சீர் தொண்டர் அடிப்பொடி தொண்டர துளவத்தொண்டாய தொல்சீர் தொண்டர் அடிப்பொடி சொல். எப்போ அதை தன்னுடைய அந்த மாலாக்காரனாகவே தன்னை நிரூபணம் பண்ணி கொண்டார் சொல்லக்கூடியது. பாவாய். பாவாய்னு என்ன அர்த்தம்னா பதிவிரதா சொல்ற. பாவைன்றதுதான் பாவாய்னு நீண்டு போயிருக்கு அந்த இடத்துல. பாவைன்னு சொல்லக்கூடியது பதிவிரதா, நல்லா கற்புக்கரசியா இருக்கக்கூடிய வாழ்க்கை. என்ன கற்புக்கரசி? ஆழ்வாருக்கும் என்ன கற்பு இருக்கக்கூடிய தன்மைன்னு கேட்டால், அந்த எபெருமான அந்த அரங்கநாதனை பாடின வாயாலே பிறரை பாடுவது கூட இல்லைன்னு, பிற தெய்வங்களை பாடுவது இல்லைன்ற ஒரு பதிவிரதா தர்மத்தை போலே வச்சிருந்தார். கண்டாரிகள் வனவே காதலந்தான் செய்திடனும் கொண்டானை அல்லால் அரியா குலமகள். கணவனை தவிர வேற யாரும் இல்லாதவள், நினைக்காதவள் எப்படிப்பட்ட பதிவிரதான்னு சொல்லுவாங்க. அது போல அரங்கநாதனே எல்லாருமாக நினைத்தவர்கள். அரே சுவாமி இங்க ஸ்ரீரங்கத்திலே ஒரு அரே சுவாமி திருமலைக்கு போனான். திருவேங்கடமலையில் போய் திருமலையப்பனை சேவை போறான். ஏதாவது ஒரு இது சேவை, கொண்டாட்ட செய்வாங்க. ஸ்ரீரங்கத்துல இந்த பகல் 10 ராப்பத்துல அங்கங்க அரையர்கள் நின்றுட்டு கொண்டாட்டம்னு செய்வான். முன்னிலும் பின் அழகிய பெருமாள் தாளத்தை அடிப்பான். ஆவரணத் அழகு கொடுக்கும் பெருமாள் தாளத்தோட எல்லாம் அப்படியே சேவிச்சுட்டே இருப்பான். அப்படி 11 பாடும் 10 ஆழ்வார்களே பாடப்படும் 11 இது அவருக்கு அதே ஞாபகத்து போய் திருமலையில் போய் பாடினா 11 பாடும் பெருமாள். ஓய் சுவாமி, உங்க ஆழ்வார் பாடலையே எங்க பெருமாள்? 9 பாடும் பெருமாள் தான், 9 பேர் தான் பாடினார். அதுபோல என்ன பாவாய் பதிவிரதா தர்மத்தை எப்படி பதிவிரதைக்கு அந்த தன் கணவனை கொண்டான எல்லாம் அரியா குலமகளை போல அரங்கநாதனே சர்வங்களும் நினைத்தக்கூடியவராக இருக்கான். நன்னாளால்னு சொல்லக்கூடிய காலத்திலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் சொன்னோமே. மார்கசீர்ஷம் நோன்பு நோக்கணும்னு கூடிய காலத்திலே கோல் விழுக்காட்டாலே நல்ல மாதம் பிறந்தது, நல்ல நாள் கிடைத்தது, சுக்லபட்சத்துல வளர்பிறையிலே நாள் கிடைத்ததுன்னு சொல்லுவோம்.
அதே போல இந்த மார்கழி மாசத்துல இவரை திருவவதாரம் பண்ணது, தொண்டர் திருவவதாரம் பண்ணது. மன்னிய சீர் மார்கழியில் கேட்ட என்ன மாநிலத்தீர் எங்கிதன கேத்தம் எனில் உரைக்கேன் துண்ணு புகழ் மாமரையோன் தொண்டரடி பொடி ஆழ்வார் பிறப்பால் நான் மறையூர் கொண்டாடும் நாள். இவருடைய பிறந்த நாளே அப்படி அந்த நன்னாள் போல இதுவும் நன்னாள் சொல்லக்கூடியதா இருக்கிறது. கள்ளம் தவிர்த்து இவர்கிட்ட கள்ளம் இருந்தார். இவர் எப்படி இருந்தார்? ஒரு காலத்துல நடுவுல கொஞ்சம் ஏதோ ஒரு தாசியினுடைய சகவாசம், அந்த தாசியை தேடின்னு சன்னதிக்குள்ள போற, திருவரங்கநாதன் சன்னதிக்குள்ள போயிட்டான், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்குள்ள போயிட்டான். அவளை தேடின்னு போறார். அவரே பாட்டார் தன்னுடைய விருத்தம் என்னன்னு, தன்னுடைய செயல் எப்படி இருந்ததுன்னு ஒரே பாட்ட தொண்டபடியாளரே பாடம். சுதானாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மதரார் கயற்கன் என்னும் வளையுள் பட்டழுந்து வேனை. நான் எப்படி இருந்தேன்? சகவாசம் நடவடிக்கை, சகவாசம்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்ல சகவாசமே கிடையாது. சுதாராய் கல்வனாகி தூர்தரோடு இசைந்த காலம், அது மட்டும் மாதரார் கயற்கன் என்னும் வளையுள் பட்டழுந்து வேனை. இந்திரியங்களெல்லாம் ரொம்ப பாடுபடுத்து. அப்போ அப்படி பார்க்க, அப்படி அவளை தேடின்னு போன, ஒரு தாசியை தேடின்னு உள்ள போனேன். பெருமாளை எவ்வளவு எங்கேயோ தேடி இந்த பெருமாள் என்ன நேரம் பார்த்தான். பெருமாள் நேரம் நம்பெருமாளானவன் என்ன பார்த்து போதரே டே என்ன பாருடன் போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து என் புத்தியில புகுந்தான். அன்பால் ஆதரம் பெருக வைத்து. அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? எம்பெருமான் திறத்துல ஒரு விமுக நாய். அவன் திறத்துல அவனுக்கு எந்த பக்தியும் கிடையாது, உதாசீனம் தான் இருந்தேன். எப்படி இருக்கேன் நான்? தன்பால் ஆதாரம் அவன் எம்பெருமானே எல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டானே. என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னை காணாவேன்னு சொல்லும்படியா என்ன பண்ணிட்டானேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே, குள்ளக்குளிர குடைந்து நீராடாதேன்னு சொல்லியிருக்கார். இவர் எப்படி பண்றா இருக்கார்? தன்னுடைய பாசனம் பாடுறார். இவர் நீராட்டம் எல்லாம் தவிர்த்து சில காலம் இருக்கார். அப்போ தெரிவிக்கிறார், குளித்த மூன் நனலையோ அம்பும் குழி கொள்ளந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என் கண்ணில்லை நின் கணும் பத்தனல்லே. எல்லாத்தையும் நீராட்டத்தை தவிர்த்து இருக்கார். உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, அப்படியே தானே நானும் இருந்தேன்னு அவருடைய செயலும் இருந்ததுன்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. கடைசியில் என்ன பண்றார்? அது இது பண்ணக்கூடிய காலத்தில் எழுப்புறாள். வெள்ளி எழுந்த வியாழம் முறை அடையாளம் சொல்ல முடியாது. வெள்ளி எழுந்து வியாழம் முறைங்குன்னு சொல்றார். குருவானவன் இதுவானான், அஸ்தமிச்சான், சுக்கரனானவன் உதயமானான்னு சொல்லக்கூடியது. அதே போல இவன் கதிரவன், இவரோட திருப்பள்ளி, இவருடைய திவ்ய பிரபந்தத்திலே ஒண்ணு திருப்பள்ளி எழுச்சின்னு பேரு. அந்த திருப்பள்ளி எழுச்சி ஆரம்பக்கூடிய காலத்திலே கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனவிருளகன் அது காலையம் பொழுதாய் வெள்ளி எழுந்தும், அதே அர்த்தத்தை சொல்லக்கூடியது. ஆனால் இப்படிப்பட்ட படிகளாலே தொண்டர்படி ஆழ்வார் இந்த பாசுரத்திலே எழுப்பப்பட்டார்னு தெரிவிச்சு பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இவ்விடத்திலே நிறுத்துகிறேன். இன்னைக்கு பாசுரத்தோடைய அனுசந்தானத்தோட இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டுவோம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகினார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தமே வாதிகீதி கரார்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தர யாமாத்ருமுனி பாதாம் ச சேவினே அன்னங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி சந்து. நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி. வாஸ்தவமா நாளைக்கு தான் நிறைய அனுபவம் பண்ணணும். ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நினைச்சு ஜனங்கள் நிறைய பேர் பெருமாள் செய்கிறோம். அதனால நாளைக்கு உபன்யாசம் கிடையாது. கரெக்டு தானே? நாளைக்கு உபன்யாசம் கிடையாது. நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் கிரமமா 7 மணிக்கு. ஆனா இங்க இல்ல, அங்க தாயார் சந்தை எல்லாரும் வந்து சேர்றோம்னா பிரார்த்தித்தடி நினைக்கிறேன்.